we worship you. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படியே முடிந்தவர்கள் மாத்திரம் எழும்பி நிற்போம். முடிந்தவர்கள் மாத்திரம் எழும்பி நின்று அந்த பரிசுத்தமுள்ள தேவனை நம்ம ஆராதிக்க போகிறோம். முடிந்தவர்கள் மாத்திரம் எழும்பி நின்று thank you Jesus. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. பணிந்து குனிந்து உம் பாதம் விழுந்து பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பே. கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆராதிப்பே. பணிந்து குனிந்து உம் பாதம் விழுந்து பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பே. கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து எல்லாரும் சேர்ந்து பரிசுத்தரே, 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 பரிசுத்தரே என் இயேசுவே. பரிசுத்தரே, பரிசுத்தரே, பரிசுத்தரே என் இயேசுவே. பரிசுத்தரே, ஓ பரிசுத்தரே, நீர் ஒருவரே பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தரே, பரிசுத்தரே என் இயேசுவே. பணிந்து குனிந்து உம் பாதம் விழுந்து பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பே. கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆராதிப்பே. சொல்லுங்க, பணிந்து, பணிந்து குனிந்து உம் பாதம் விழுந்து இந்த பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். உம்மை ஆராதிப்பே. கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து பரிசுத்தரே, 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 பரிசுத்தரே என் இயேசுவே. பரிசுத்தரே, பரிசுத்தரே, பரிசுத்தரே என் இயேசுவே. பரிசுத்தர், you are holy, holy, holy. நீர் ஒருவரே பரிசுத்தமுள்ள கர்த்தர், நீர் ஒருவரே எல்லா துதிகளுக்கு பாத்திரர். பரிசுத்தரே, 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 பரிசுத்தரே என் இயேசுவே. எல்லா துதிகான மகிமைக்கும் பாத்திரராயிருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, அருமையான ஆராதனை வேளையிலே நாங்கள் உம்முடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிறோம், நாடி வந்திருக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி கர்த்தர் அனுப்புவீராக. இந்த ஆராதனை வேளை எங்களுக்கு ஆசீர்வாதம், எங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம், எங்கள் பட்டணத்திற்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி செபிக்கிறோம். எங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். You may be seated. நீங்க யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நீங்கள் களி கூர்ந்து மகிழ கடவோம் என்ற வசனத்தின்படி ஆண்டவரை நாங்கள் வந்திருக்கிறதான ஒரே ஒரு பர்பஸ், டு வர்ஷிப் ஹிம். அவரை ஆராதிக்க நம்ம வந்திருக்கிறோம். எனவே சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு என்று சொல்லி இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அநேக இடங்களில் இன்னைக்கு சர்வீஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா கேன்சல் பண்ணிட்டான்.
நிறைய இடத்துல இன்னைக்கு சர்வீஸ். எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்டோட சர்க்கிள்ஸில் எல்லாமே நிறைய சர்ச்சஸ் வந்து 3 சர்வீஸ் உள்ள ஆராதனையெல்லாம் ஒரு சர்வீஸாக வச்சுட்டாங்க. இன்னும் ஒரு சர்வீஸில் இன்னும் எக்ஸ்ட்ரா போய் இன்னைக்கு சர்வீஸே இல்லை, இன்னைக்கு வேணாம், பயங்கர புயல் மழை அப்படின்ட்டாங்க. ஆனால் ஆண்டவர் நமக்கு எந்த தடையும் இல்லாமல் நேர்த்தியாய் நம்மை ஆராதிக்க கர்த்தர் ஆமென் அழைத்து வந்திருக்கிறார். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்த வாரம் நமக்கு கிடைக்குமா என்னன்னு சுத்தமாக தெரியாது. ஆனால் உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளிகையிலேன்னு ஆண்டவர் சொல்றார். ஆமென். ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளிகையிலே உம்மை நாங்கள் ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவர் என்று சொல்லி சேர்ந்து பாடுவோம். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த இருதயத்தோடு என்று சொல்லி பாடி ஆண்டவரை உயர்த்துவோம். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. சொல்லுங்க ஆராதனை 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 உமக்கு தானே. உமக்கு தானே உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடே. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் உமக்கே ஆராதனை, உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம் உமக்கே ஆராதனை. இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், நாங்கள் படுக்கையில் கிடக்காதபடி கர்த்தரை பாதுகாத்து நன்றி இயேசுவே. உமக்கே ஆராதனை, உம் நாமம் உயர்த்திடுவே, உம் அன்பை பாடிடுவே, உம் நாமம் உயர்த்திடுவே, உம் அன்பை பாடிடுவே. ஆராதனை 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 உமக்கு இயேசுவே. எல்லா துதிக்கான மகிமை உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். உமக்கு தானே உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடே. நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ உமக்கே ஆராதனை, உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம் உமக்கே ஆராதனை. எவ்வளவு உயர்வான ரட்சிப்பை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. ஓ அதிசயமானவரே, எல்லாம் மகிமை நிறைந்தவர், மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை உடையவரே, மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை உடையவரே. எங்கள் ஆராதனை 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 ஆராதனை. நன்றி இயேசுவே. இப்ப நாங்க உயர்த்துகிறோம், நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். உமக்கு தானே உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் உண்மையோடும் நாங்க துதிக்கிறோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடே. நீ தரும் இன்பம் எல்லாம் நிரந்தரம் நிரந்தரம் உமக்கே ஆராதனை, உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை உமக்கே ஆராதனை. வார்த்தைகள் எல்லாம் வல்லமையுள்ள வார்த்தைகள், அதிசயமான வார்த்தைகள். உண்மையுள்ளவரே உண்மையுள்ளவரே
துதிக்கு பாத்திரரே, உண்மையுள்ளவரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை 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 ஆராதனை. உமக்குத்தானே உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடே உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க பரிசுத்தரே தோடே. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கே ஆராதனை. சொல்லுங்க, நீ செய்த நன்மைகள் ஒன்னா ரெண்டா கோடான கோடி நன்மைகள். ஜீவனை பாதுகாத்தார், தேவைகளை சந்தித்தாரே. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கே ஆராதனை. உம் நாமம் உயர்த்திடுவே, உம் அன்பை பாடிடுவே. உம் நாமம் உயர்த்திடுவே, உம் அன்பை பாடிடு. சொல்லுங்க, உம் நாமம் உயர்த்திடுவே, உம் நாமம் உயர்த்திடுவே. எங்கள் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் அப்படியே உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம், மனுஷனுக்கு அல்ல. நாங்கள் ஆராதிக்கிற கர்த்தருக்கு எல்லா துதிக்கான மகிமையும். எங்கள் ஆராதனை 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 உமக்கு தானே. ஆராதனை ஆராதனை உமக்கு தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடே உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிப்பது அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை. பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். அநேகருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு புறம் எத்தியோப்பியா தேசத்துல பாத்தீங்கன்னு சொன்னா எரிமலை வெடிச்சு ஃபுல்லா புகையா கிளம்பி எது வரைக்கும் வந்துருச்சு தெரியுங்களா? டெல்லி வரைக்கும் வந்துருச்சு. நம்முடைய தலைநகரம் பாருங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்க்காத முடியாத காரியங்கள். ஸ்ரீலங்காவில் பார்த்தா பயங்கரமான வெள்ளங்கள். நேற்று ஒரு வீடியோ பார்க்குறேன். என்ன அப்படின்னா, அந்த வெள்ளத்துல யானெல்லாம் அடிச்சுட்டு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. யானை, பாம்பு, கைதிகள் எல்லாம் என்ன பண்றாங்க, வேலை இடத்துக்கு மாத்துறாங்களா. ஆராதிக்க முடியாத சூழ்நிலை. ஆனால் ஆண்டவருக்கு கர்த்தர் நமக்கு நல்ல கால சூழ்நிலை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமே. காலையில ஏந்திரிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமா இருக்குது. அதுக்கு கர்த்தர் ஸ்பெஷலா பலனை தரணும். ஆமே. கிருபையினால ஏந்திரிச்சு காலையில ஏந்திரிச்சு வந்திருக்கிறீங்கன்னு சொன்னா ஆண்டவர் நம்ம மீது பாராட்டின கிருபையா இருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படி ஆரம்பிச்சோம் தெரியல, கடைசி மாசத்தை வந்து நிக்கிறோம். நாளைக்கு 5 மணிக்கு நமக்கு சர்வீஸ் இருக்கு. ஆமே. பாருங்க, ஆண்டவர் நேர்த்தியாய் நடத்தினார். காரணம் கர்த்தர் நம்மேல் வைத்த கிருபை. ஆமே. இந்த கிறிஸ்துமஸ் நாளுக்குள்ளே வந்திருக்கிறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். ஆமென். அவருடைய அன்பிற்கு அளவே இல்லை. எனவே சேர்ந்து ஒரு பாடல் நம்ம பாட போகிறோம். இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாட்டிடுவோம் என்று சொல்லி ஆண்டவருடைய அன்பை நினைத்து சேர்ந்து பாடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார், மெய்ப்பர்கள் ராவினிலே தம்
இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார், ஆலோசனை கர்த்தரே, இவர் அற்புதமானவரே. அற்புதமான கர்த்தர், சமாதான பிரபு, சர்வ வல்லவர் பிறந்த நாளே. சமாதான பிரபு இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்கிறவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இயேசு மானிடனாய் பிறந்தார், மாட்டு தொழுவத்திலே மரன் முன்னணையில் பிறந்தார். தாழ்மையை பின்பற்றுவோம், அவர் எளிமையின் பாதையிலே. அவரைப் போல தாழ்மை, எளிமை. இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்கிறவே. இறைவன் ஒளியாய் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார், பொன்பொருள் தூபவர்க்கம், வெள்ளை போலமும் காணிக்கையே. சாட்சியாய் கொண்டு சென்றே, மனசாஸ்திரிகள் பணிந்தனாரே. சாட்சியாய் கொண்டு சென்றே, இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்கிறவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார், யாக்கோவில் ஓர் நட்சத்திரம், இவர் வாக்கு மாறாதவரே. Thank you, Jesus. கன்னிமை நேரத்திலே நம்மை விண்ணதில் சேர்த்திடுவார். நம்மை விண்ணதில் சேர்த்திடுவார். இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்கிறவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். ஹalleluya, ஹalleluya. உன்னதத்திலே வீற்றிருக்கிற தேவன் நமக்காக பிதாவினிடத்திலே ஒரு சரீரத்தை கேட்டு வாங்கி நமக்காக வந்தார். ஆமென். எவ்வளவு பெரிய அதிசயம் பாருங்களேன். அநேக நேரங்களில் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னா நம்ம மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் வர்றது, சிலருக்கு கிறிஸ்மஸ் தாத்தா வருவாங்க, சிலருக்கு கேக் வருவாங்க, சிலருக்கு சொந்தக்காரங்களாம் வருவாங்க. மோஸ்டா கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னா நம்ம மைண்டுக்குள்ள வருது கிறிஸ்மஸ் ட்ரீ தான் வரும் இல்லையா? அநேக நேரங்களில் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை சுற்றி இருக்கிற அந்த டெக்கரேஷன்ஸ், அந்த மரத்தை சுற்றி இருக்கிற அந்த விளக்குகள், அதை பார்க்கிறோமே தவிர அநேக நேரங்களில் அந்த மரத்தை நம்ம என்ன பண்ணிடுறோம், மறந்து விடுகிறவர்களாக இருக்கிறோம். ஆமென். கிறிஸ்மஸ் மரம் உருவாததுக்கு காரணமே சிலுவை மரம் தான். ஆமென். நமக்காக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ஹalleluya. காரணம் அவர் நம்மை காண்கிறவராக இருக்கிறார். ஆமென். என்ன காண்கிறாரு? நம்ம பிசிக்கல் அப்பியரன்ஸ் மாத்திரம் அல்ல, நம்முடைய நினைவுகள் முதற்கொண்டு கர்த்தர் தூரத்திலிருந்து அறிகிறவராக இருக்கிறார். நீங்க என்ன மைண்ட் செட்ல வந்து உட்கார்ந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது,
பக்கத்துல உங்களுக்கு தெரியாது. ஆனா ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் நம்முடைய நினைவுகளை கர்த்தர் தூரத்திலிருந்து அறிகிறவராக இருக்கிறார். மாத்திரமல்ல, நம்மை ஆண்டவர் ஆராய்ந்து அறிகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சேர்ந்து பாட போகிறோம். என்னை காண்பவரே தினம் காப்பவரே. நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் இந்த பாடல் தெரியும். எல்லாருமே சேர்ந்து பாடி ஆண்டவரை உயர்த்த போகிறோம். என்னை காண்பவரே தினம் காப்பவரே. நல்ல கைகளை தட்டி அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திரு. இப்ப நீங்க சொல்லுங்க, நான் அமர்வதோ நான் எழுவதோ நான் நான் உட்கார்றதையும் நான் ஏந்திருப்பதையும் அறிந்திருக்கிறீரே. நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். எண்ணங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். தைரியமா பாடுங்க, சந்தோஷமா பாடுங்க. நான் நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். என்னோட ஒவ்வொரு அசைவும் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. Thank you Jesus. அறிந்திருக்கின்றீர் இயேசுவா. நன்றி ராஜா இயேசுரா. நன்றி அப்பா இயேசு ராஜா. முன்னும் பின்னும் நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். முன்னும் பின்னும் நேருக்கி நம்ம சுற்றி எல்லா பக்கமும். அப்படியே கொஞ்சம் கையை உயர்த்தி உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தால். எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவரே, நீங்க பிடித்திருக்கின்றீர். ஓ நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா. ஓ நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி இயேசப்பா. இயேசு ராஜா. கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. பார்த்தாரா? நன்றி இயேசப்பா. வளர்வதை கவனித்தீரே. நான் அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. அதிசயமாய் பக்குவமா எந்த விதமான இடையூறும் இல்லாம நீர். நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி அப்பா. சொல்லுங்க, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. இயேசு ராஜா. ஹல்லேலூயா. சங்கீதம் 139 தாவீது சொல்றாரு, எதுக்கு ஆண்டவரை துதிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். எதுக்கு துதிக்கணும்? நான் எதுக்கு அவரை துதிக்கணும்? அவர் என்ன நன்மை செஞ்சுட்டாரு? நீங்க சங்கீதம் 139 அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. அதுல தாவீது ஒரு அழகான வார்த்தை சொல்றாரு, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. எவ்வளவு அழகா ஃபாதர் பாடி இருக்கிறார் பாருங்க. கருவையும் கண்கள் கண்டன, நான் மறைவாய் வளர்வதை, அம்மாவோட பூம்ல
மறைவாய் வளர்வதை அம்மா கூட சில நேரம் கவனிக்காம என்ன பண்ணிடலாம், தூங்கிடலாம். ஆனா கர்த்தர் ஒவ்வொரு நாளும் மறைவாய் வளர்வதை ஆண்டவர் கவனித்தார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு சாட்சி மாத்திரம் சொல்றேன், இதுக்கப்புறம் நீங்க யோசிச்சுக்கோங்க எதுக்கு துதிக்கணும் எதுக்கு துதிக்க வேணாம்னு சொல்லி. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா இந்த 2 தேசத்திலே பிறந்து வளர்ந்த பெற்றோருக்கு பிறந்த ஒரு ஊழியக்காரருடைய பெயர் நிக். அவருடைய பேர் என்னன்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நிக் பிரசித்தி பெற்ற தேவ மனுஷன், வல்லம். இவர் கூட்டங்களில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் அவருடைய சமயத்தில் கூடுவாங்க. இவருக்கு 2 கை கிடையாது, 2 பிறக்கும்போது 2 கால் மாத்திரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்னதாக ஏதோ சதைப்பட்டு மாதிரி தான் தொங்கிட்டு, கை கூட இல்லை, சின்னதாக தான் இருக்கும். அவருடைய பாடி இவ்வளோதான் இருக்கும், இதுக்கு கீழே இருக்காது, இதுக்கு கீழே இருக்காது. தேவனுடைய ஊழியக்காரர் அவர் சொல்லும் போது சொல்கிறாரு, நான் ஒரு தடவை கூட என் வாழ்நாளில் ஏன் ஆண்டவரே என்னை இப்படி படைச்சிங்கன்னு சொல்லி கேள்வியே கேட்டேன். என்ன, ஏன் ஆண்டவரே என்னை இப்படி படைச்சிங்கன்னு சொல்லி ஒரு நாள் கூட, உங்க ஊழியத்திற்காக தானே நான் அழைக்கப்பட்டேன், என்னை அபிஷேகிச்சிருக்கீங்கல்ல, உங்க ராஜ்யத்தை கட்ட தானே நான் ஓடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னு சொல்லி ஒரு முறை, நாட் ஈவன் ஒன் டைம், ஒரு முறை கூட ஏன் சிந்தனையில கூட இந்த கர்த்தருடைய பரிசுத்தவன் யோசிச்சது கிடையாதான் பாருங்க. ஆனா நமக்கு ஆண்டவர் எந்த குறையும் இல்லாம சூப்பரா நம்மளை படைச்சிருக்கிறார். நாம கொஞ்சம் செக் பண்ணி பாருங்களேன், உங்க கையை காலை செக் பண்ணி பாருங்களேன், ஏதாச்சும் குறை இருக்கா? எந்த குறையும் மேல் ஆண்டவரே ஏன் தெரியுங்களா குறை இல்லாம இருந்தோம்? காரணம் நம்முடைய கருவை அவருடைய கண்கள் கண்டது. ஆமே, என்னதான் வேர்ல்டு மெடிக்கல் அட்வான்ஸா இருந்தாலும், அல்ட்ரா ஸ்கேன் இருந்தாலும் பிள்ளையோட மூஞ்ச உங்களால கரெக்டா தெளிவா பார்க்க முடியாது. லூத்தர் வயிற்றுக்குள்ள இருக்கும்பொழுது 7th month என்னை கொண்டு போய் இந்த ஸ்கேன்ல காட்டினாங்க, மூஞ்சி எப்படி இருந்துச்சு கூட எனக்கு தெரியல. ஆனா நான் சொல்றேன், நம்ம தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே, நம்முடைய தாய் நம்மை பார்ப்பதற்கு முன்பதாகவே, நம்முடைய தகப்பன் நம்மை பார்ப்பதற்கு முன்பதாகவே நம் மீது ஒரு கண்கள் நோக்கமாக இருக்கிறது என்றால், நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கண்கள் மாத்திரமே. அந்த கண்ணு சிஸ்டர் கீதா காணிக்கை பார்த்தனால தான் அவங்க ஜீவனோடு இருக்கிறாங்க. அந்த கண்ணு சிஸ்டர் கெசியாவை பார்த்தனால தான் ஜீவனோடு எந்த விதமான குறையும் இல்லாம இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இந்த அடியை நம்ம சேர்ந்து எல்லாருமே பாட போறோம். ஆண்டவரே, உம்முடைய என் கருவை உம்முடைய கண்கள் கண்டதற்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி சேர்ந்து பாடுவோம். கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை. சூப்பர் சூப்பர், அப்படியே பாடுங்க ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். எங்களை பார்த்தீங்களே, ஒருவேளை எங்களை பார்க்கலன்னா எங்க நிலைமை என்ன ஆயிருக்கும்? மறுபடியும் மறுபடியும் கருவை, என் கருவை உம் கண்கள் கண்டன, கருவை உம் கண்கள், கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய். ஓ அதிசயமாய் பிரமிக்கத்தக்க சூப்பரா, பர்ஃபெக்ஷன் வித் பர்ஃபெக்ட் பாடி வித் பர்ஃபெக்ட் ஐஸ், அருமையா ஆண்டவர் படைத்தாரே. பக்குவமாய் உருவாக்கினீ, உமக்கு நன்றி
உடன் சுகம் தந்தே ஒரு குறையின்றி வழி நடத்தி. எவ்வளோ நல்லது வா, எந்த குறையும் இல்லாம ஒரு குறையின்றி. எல்லாரும் நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. துன்பத்தின் பாதையில் நடந்த நாளில் தூக்கி சென்றீரையா. முடிந்தவர்கள் மாத்திரம் எழுப்பி நிற்போமா? முடிச்சக மாத்திரம் எழுப்பி நின்று சேர்ந்து பாடுவோம். ஐயா அன்பரும் கரத்தால் அணைத்து அணைத்து நீனம் அதிசயம் செய்தீரையா. அன்பரும் கரத்தால் அதிசயம் செய்தீரை. நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு, நன்றி ராஜா, நன்றி இயேசப்பா, இயேசு ராஜா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஒவ்வொரு நாளும் காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதியதாய் எங்களை எழுப்பினீரே. தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து நீர் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் ஜீசஸ். நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசப்பா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. ஓ நன்றி அப்பா. நல்லா கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எவ்வளவு நல்லவராயிருக்கிறீர் எங்க வாழ்க்கையில. நீர் நல்லவராகவே இருந்தீர், நீர் நல்லவராகவே இருந்து கொண்டிருக்கிறீர். எங்களுக்கு எப்பொழுது கர்த்தர் நீர் நல்லவராகவே இருப்பீர் ஆண்டவரே. அப்படியே ஒரே ஒரு எல்லா வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. வேற எதுவுமே எனக்கு தெரியல பாஸ்டர், எனக்கு துதிக்க தெரியாது, எனக்கு மற்றவங்க உண்மை உயர்த்துற மாதிரி உயர்த்த தெரியாது அப்படின்னு சொல்றீங்களா? ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி ஏசப்பா. எங்களுக்கு கொடுத்த அந்த வாழ்க்கைக்காக நன்றி, எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி, எங்களுக்கு கொடுத்த குடும்பத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். தேசங்களிலே பல இடங்களிலே பல அழிவுகளை பார்க்கிறோம் ஏசப்பா. சாப்பாடு பட்டலத்தை மேலே இருந்து தூக்கி போடுறாங்க, அதை பிடிப்பதற்கு 10 நூற்றுக்கணக்கான மக்கள் அலைந்து திரிகிறார்கள். ஆனால் எங்களுக்கோ கர்த்தர் ஆசீர்வாதமான பட்டணத்தை கொடுத்திருக்கிறீரே, எங்களுக்கு ஆசீர்வாதமான சூழ்நிலையை கொடுத்திருக்கிறீரே. நன்றி ஏசப்பா, நன்றி ஆண்டவரே. 11 மாதங்கள் அளவோ கர்த்தர் எங்களை நேர்த்தியாய் நடத்தினீர், எங்களை செம்மையாய் நடத்தினீர், எந்த குறைவில்லாமல் நடத்தினீர் ஆண்டவரே. அப்பா அநேக நேரங்களில் நாங்கள் எங்க உண்மைகளில் தவறின போதெல்லாம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு உண்மை உள்ளவராய் இருந்தீர், நீர் எங்க குடும்பத்திற்கு உண்மை உள்ளவராய் இருந்தீர், நீர் எங்க அழைப்புக்கு உண்மை உள்ளவராய் இருந்தீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. எந்த நன்மையும் எதிர்பார்த்து எங்களை நேசிக்காத கர்த்தர், எந்த பிரதிபலனோ எதிர்பார்க்காமல் எங்களை நேசிக்கிற கர்த்தர். எல்லாரும் கண்களை மூடி நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர்,
நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்று மறவாதவர், துதி உமக்கே. எல்லா துதி ஸ்தோத்திரங்களையும் உமக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஒருவருக்கே துதி உமக்கே, எல்லா புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள், நீர்தான் ஆண்டவர் எங்களுக்கு நிரந்தரமானவர். இல்லையா சொல்லுங்க, நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா. புத்தனின் மாறான்பை மறவேனையா. நீரின்றி வாழ்வே புத்தனின் மாறான்பை மறவேனையா. Jesus, துதி உமக்கே. எல்லா புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. என் மனமாளம் என்ன நீரறிவி, என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வி. என் மனமாளம் என்ன நீரறிவி, என் மன விருப்பம் எல்லாமே அவர் பார்த்துக்குவார். வாழ்க்கையின் பாதைகள் உடன் வருவி. சோதித்த நேரங்கள், வாழ்க்கையின் ஏற்றத்திலும் தாழ்விலும் மரண பள்ளத்தாக்கிலும் கர்த்தர் நம்மோடு கூட வருவார். தைரியமா பாடுங்க, தைரியமா பாடுங்க. சோதித்த நேரங்கள் அருவி, துதி உமக்கே. ஒருவருக்கே எல்லா புகழுமே மயோ. இப்ப சபையார் மாத்திரம் துதி உமக்கே, துதி உமக் கனம் புகழும் ஒருவர் துதி உமக்கே. எல்லாம் மேன்மையும் ஒருவருக்கே. உமக்கே துதி உமக்கே, உமக்கே புகழ். என் இயேசுவே உமக்கே, உமக்கே துதி உமக்கே. எல்லா புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, துதி உமக்கே.
விளக்கை எரிய செய்பவர். எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினி. எனது ஆண்டவரே, உம்முடைய தீபம் எங்கள் தலையில் மேல் இருக்கட்டும். எங்க இருண்டு போன எங்க ஃபேமிலி லைஃப்ல இருக்கட்டும். எரிந்து கொண்டே எரிந்து கொண்டிருப்பே எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே எப்போதும் இயேசுவுக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே எரிந்து கொண்டே எல்லாருடைய கைகள் உயர்த்தப்படட்டும். தேவ சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுங்க. உமக்காக ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். இந்த 11ஆம் மாதம் கடைசி தேதிப்பா, கடைசி தேதிப்பா. 334 நாட்கள் எங்களை நடத்தினீரே. சொல்லுங்க, எரிந்து கொண்டே இருப்பேன். இயேசுவுக்காக, உலக காரியத்துக்கு அல்ல, என் தேவனுக்காக. என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். எரிந்து கொண்டே ஆண்டவரே, எரிந்து கொண்டே இருப்பேன். நல்ல கைகளை தட்டி நல்ல 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 ஆவியிலே நிரம்பி ரக்கத்தார லபக் நல்ல நல்ல துதிக்கணும், நல்ல துதிக்கணும். இது ஒரு தேவ சபை, இது ஒரு தேவ சபை. கர்த்தர் எழுந்தருளுகிற ஒரு ஸ்தலம், கர்த்தர் உலாவுகிற ஒரு ஸ்தலம், கர்த்தர் உங்களோடு முகமுகமாக பேசுகிற ஒரு ஸ்தலம். நல்ல வாய்க்கில திறந்து, ஆண்டவரே, இந்த கடைசி காலகட்டத்துக்குள்ளே வந்திருக்கிறோம் ஐயா. ஒரே ஒரு வாழ்க்கை உண்டு. பலவிதமான துச்செய்தியை நாங்கள் தேசத்திலே கேள்விப்படுகிறோம் ஐயா. கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக ஸ்ரீலங்காவில் நடந்த வெள்ளத்தின் பாதிக்கப்பட்ட பகுதி, ஆண்டவரே, 160க்கும் மேற்பட்டவர்கள் மரித்து போனார்கள். எத்தனையோ நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது ஐயா. ஆண்டவரே, எவ்வளவோ காரியங்களை நாங்கள் எங்களை கண்களுக்கு முன்பாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் தேவன் எங்களுக்கு ஜீவனையும் தயவையும் தந்து உம்முடைய கிருபையினால் எங்களை பராமரித்திருக்கிறீரே. எவ்வளவு நல்ல தேவன், எவ்வளவு நல்ல தேவன். இந்த மாதத்திலே, இந்த வருடத்திலே 334 நாட்கள் கடந்து வர கர்த்தர் நமக்கு பாராட்டி இருக்கிற தயவுக்காக நல்ல கைகளை தட்டி ரக்கத்தா ரக்கபா ரபா லக்கத்துர லமா ரக்கத்துர லபக்கா. இன்னும் இருக்கிறது 31 நாட்கள் மாத்திரமே, 31 நாட்கள் மாத்திரமே. என் தேவனுக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை அப்படியே ஒப்பு கொடுக்கலாமா, ஒப்பு கொடுக்கலாமா? கடந்த நாட்களிலே
நம்முடைய ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிற சகோதரர் வின்சென்ட் ராஜ் அவர்கள் பலவீனப்பட்ட போது சபையாக நாம் ஜெபம் பண்ணினோம், சபையாக நாம் ஜெபித்தோம். ஆனால் வெள்ளிக்கிழமை நல்ல முறையில் இருதய அறுவை சிகிச்சை ஏற்பட்டு சுகத்தோடு கூட கர்த்தர் வைத்திருக்கிறார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் எவ்வளவு நல்ல தேவன், எவ்வளவு நல்ல தேவன். நல்ல 3 மணி நேரத்துக்கு பின்பு நல்ல அவர் தன்னுடைய மனைவியை பார்க்க பேச ஆண்டவர் ஜீவனை கர்த்தர் தந்திருக்கிறார். எவ்வளவு அற்புதமான தேவன். ஆண்டவரே, தொடர்ந்து உடைய கரம் கூட இருக்கட்டும். இன்றைக்கு நம்முடைய ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரி ரோசி பன்னீர், பவுலினுடைய உடன் பிறந்த சகோதரி, அவங்க தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையில் பித்தப்பை பிரச்சனையினாலே அவங்க அட்மிஷன் போடப்பட்டிருக்கிறார்கள். திங்கட்கிழமை அவர்களுக்கு அறுவை சிகிச்சை ஏற்படப்படுகிறது. அப்படியே கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, ஒரு ஏழை குடும்பம் அப்பா, கஷ்டப்படுற குடும்பம் ஐயா, சபையாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, அந்த குடும்பத்தின் மேலே இரக்கம் பாராட்டும், இரக்கம் பாராட்டும். அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா, ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா. கடந்த நாட்களே நம்முடைய ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிற திருமதி வசந்தி ஞானசேகர், அவருடைய உடன் பிறந்த ஒரே சகோதரன் கர்த்தருக்குள்ளே மரித்து போனார். ஒரு ஊழியக்காரர், செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஊழியக்காரர், திடீர்னு ஏதோ ஒரு பெயின் இருக்குன்னு ஹாஸ்பிட்டல் போனாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணாங்க. ஆனால் வீட்டுக்கு பிணமாக தான், பாடியாக தான் கொண்டு வந்தாங்க. ஆண்டவரே, இந்த கடைசி காலகட்டத்துக்குள்ளே இருக்கிறோம் ஐயா. அப்படியே ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். சகோதரன் ஜேம்ஸ் அவர்கள் முன்பாக வந்து, சங்கலாண்டபுரத்தில் இருக்கிற தம்பி ஜேம்ஸ் அவர்கள் முன்பாக வந்து, ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்கள் திருச்சபை மக்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, கர்த்தர் மேன்மைப்படுத்தும்படியாக, கர்த்தர் ஒவ்வொருவரையும் கனப்படுத்தும்படியாக, மழையின் மத்தியிலே எங்கள் சபை மக்கள் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்து பராமரித்து இன்னும் அவர்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கும்படியாக, யாருக்கு எந்த குறைவு இல்லாதபடி நாளைக்கு ஒரு புதிய மாதத்துக்குள்ளே நாங்கள் போகிறோம். 334 நாட்களை நாங்கள் கடந்து வந்து விட்டோம். இன்னும் 31 நாட்கள் மாத்திரமே உண்டு. கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்யும்படியாக ஜேம்ஸ் அவங்க ஒரு விடுதலையின் ஜெபத்தை ஏறெடுக்க போறாங்க. கிருபையில நல்ல ஆண்டவரே, உங்க இரக்கத்துக்காக, உங்க தயவுக்காக நன்றி ஆண்டவரே. ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ஆண்டவரே, இந்த நவம்பர் மாதம் இறுதி தேதி வரையிலும் கிருபையாக எங்களை நீர் காத்த கிருபைக்காக நன்றி சொல்கிறோம் அப்பா. நீங்கள் அழைத்து வந்த தயவுக்காக நன்றி ஆண்டவரே. உங்கள் பிரசன்னம் கூடவே இருந்ததுக்காக நன்றி அப்பா. எங்களுடைய குறைகள், எங்களுடைய குறைச்சல்கள், எங்களுடைய கண்ணீர்கள், எங்களுடைய கவலைகள், எங்களுடைய பாடுகள், எங்களுடைய இயலாமைகள், எங்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் கூற இருந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். புத்தூர் ஏஜி சேவை மக்களை கர்த்தர் ஆண்டவரே, உங்கள் செட்டைகளின் சிறகுகளின் நிலையிலே நீ மூடி பாதுகாத்திருந்த கிருபைக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. சாத்தான் எங்களை கொல்ல, அழிக்க, கெடுக்க வந்தான் ஆண்டவரே. ஆனால் நீரோ எங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் எங்களை தெரிந்தெடுத்து எங்களை பாதுகாத்து கொண்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இப்போதும் ஆண்டவரே அப்பா, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உங்கள் சுத்த கிருபை ஆண்டவரே, உங்கள் சுத்த கிருபை ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற எல்லா ஆயுதங்களையும் வாய்க்காதே போக பண்ணுகிற கர்த்தருடைய வல்லமையினாலே எங்கள் சபை மக்களை கர்த்தரை நிரப்புவீராக. அநேகருடைய கண்ணீரின் ஜெபங்கள் இந்த மாதத்தோடு முடியட்டும் ஆண்டவரே. இது நாள் வரையிலும் ஜெபித்த ஜெபங்கள், கண்ணீர்கள் ஆண்டவரே அப்பா, வியாகுலங்கள் எல்லாம் மாறி இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் வெளிச்சத்தை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தின் மூலமாக எல்லா இருளின் ஆதிக்கங்களும் அகன்று போகட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் எதற்கெல்லாம் உங்கள் சமூகத்தில் கண்ணீர் வடித்தாங்களோ, எதற்கெல்லாம் கரங்களை விரித்தாங்களோ, எதற்கெல்லாம் உங்கள் முகத்தை நோக்கி பார்த்தார்களோ, அதற்கு கர்த்தர் ஆண்டவர் இந்த டிசம்பர் மாதத்திலே ஒரு புதிய பதிலை கொடுத்த அற்புதத்தை செய்ய ஆண்டவரே. நீங்கள் அப்படியே செய்ய போகிற கிருபைக்காக நன்றி. இதுவரை எங்கள் சபை மக்களுக்கு பாராட்டிய நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் சபைக்கு விரோதமாக, எங்கள் சபை மக்களுக்கு விரோதமாக, குறிப்பாக வாலிப பிள்ளைகளுக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா சத்துடைய வல்லமைகளும், எதிர் வல்லமைகளும், மனுஷிய வல்லமைகளும் வாய்க்காதே போவதாக. உங்க அபிஷேகத்தினாலே கர்த்தர் நீர் ஆண்டவரே நிரப்பி உங்க சபையை நீங்க வழிநடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அன்போடும் ஐக்கியத்தோடும் ஒற்றுமையோடும் நாங்கள் தொடர்ந்து பயணிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. வித்தியாசமான ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ஒருமனப்படுவதாக. ஒரு மனத்தை கர்த்தர் நீங்க ஊற்றுங்கப்பா. நீங்க அப்படியே செய்ய போற கிருபைக்காக நன்றி.
தொடர்ந்து ஆளுகை செய்ய காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. எங்களோடு கூட உங்கள் வார்த்தையை கொண்டு பேசுங்க. எங்களை பலப்படுத்துகிற, எங்களை சுகப்படுத்துகிற, எங்களை திடப்படுத்துகிற, எங்களை ஸ்திரப்படுத்துகிற வார்த்தைகள் கடந்து வரட்டும் அப்பா. உங்கள் வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன் சொல்லி நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய பாதத்தில் அமர்வோம். பக்கத்துல பார்த்து சிரித்த முகத்தோடு கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டுடைய நாம மகிமைப்படுவதாக. நம்முடைய திருச்சபையிலே திடப்படுத்துகிற வார்த்தை, பலப்படுத்துகிற வார்த்தை, ஆறுதல் படுத்துகிற வார்த்தை, அடுத்ததாக எச்சரிப்பின் வார்த்தை தான் அதிகம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருடைய பிள்ளைகளை எச்சரிக்கிற வார்த்தை. நம்முடைய சபை எப்பயுமே தடவி பூசுகிற சபை அல்ல. கண்டித்து உணர்த்தி, பாவத்தையும் நீதியும் கண்டித்து உணர்த்து பேசுகிற ஒரு திருச்சபை கர்த்தர். அதனால தான் ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளே, வளர்ச்சிக்குள்ளே நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். விசேஷமாக இந்த மாதத்தின் 11ஆம் மாதத்தின் கடைசி மணி நேரத்தில் நாம் வந்து நிற்கிறோம். இதுவரை கர்த்தர் நம்மளை பாதுகாத்தார், சுகம் தந்தார், பலன் தந்தார். எத்தனையோ விபத்துக்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், எத்தனையோ மரண செய்திகளை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் நமக்கு ஜீவனை தந்து தயவையும் பாராட்டி ஆண்டவர் நமக்கு மேன்மைப்படுத்தி இருக்கிறார். கடந்த நாட்களில் நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எத்தியோப்பியா தேசத்தில் வெடித்த எரிமலை எவ்வளோ தெரியுமா? பாருங்கள், இது பாருங்கள், எப்படி பாருங்கள். ஆனால் சென்னை விமான நிலையம் வரையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எத்தியோப்பியாவுக்கும் சென்னைக்கும் குறைஞ்சபட்சம் 4560 கிலோமீட்டர் தூரம். எவ்வளோ? 4560 கிலோமீட்டர். அங்கே எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. எங்கே பாதிப்பு? சென்னை பட்டணம் வரையும் மேக மண்டலங்கள், அந்த புகை மண்டலங்கள் மூடப்பட்டு ஒரு நாளில் எல்லா பகுதியில் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டது. ஒரு நாள் முழுது விமானம் பறக்கலை. கொஞ்சம் யோசித்து பாருங்க. கடைசி காலம், நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கடைசி காலம். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக ஸ்ரீலங்காவில் ஏற்பட்ட வெள்ளம் எவ்வளவு பாதிப்பு தெரியுமா? 160க்கு மேற்பட்ட ஜனங்கள் மரித்து போனார்கள். 160. ஒரு காட்டுறாங்க வீடியோவில். ஒருத்தன் தென்னை மரத்தில் ஏறி உச்சியில் உட்கார்ந்துருக்கான். ஒருத்தன் மாத்திரம் அடிச்சிட்டு போகுது காரு எல்லாம். பாருங்க எவ்வளோ பயங்கரமான ஒரு சேதங்கள். கர்த்தருடைய பிள்ளையே, நீங்களும் நானும் ஏதோ நிர்விசானமாய் அமர்ந்திருக்கிற காலகட்டத்துக்குள்ளே அல்ல, தேவனுடைய சமூகத்திலே போராடி செபிக்கிற நாட்களுக்குள்ளே வந்திருக்கிறோம். கடந்த 21 நாட்கள் உபவாச ஜெபம் மகிமையாய் நடந்தது. அதோடு நம்முடைய ஜெபம் முடிந்து போகலை. ஆண்டுடைய பாதத்தில் இன்னும் கண்ணீரோட கதறலோட தேவ சமூகத்திலே குடும்பத்துக்காக அதிகமாக நாம் ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு, ஒரு விசுவாசி எப்படி கிறிஸ்துவுக்குள் நடந்து கொள்ள வேண்டும். ஓட்டம் இருக்கு, நட இருக்கு. ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு விசுவாசி கிறிஸ்துவுக்குள் எப்படி நடக்க வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தையை இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த ஆண்டு 2025 ஜனவரி 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட நம்முடைய நாட்கள் 334 நாட்களை முடிக்க போகிறோம். நாளைக்கு ஒரு புதிய மாதத்தை பார்க்க போகிறோம். 12ஆம் மாதம், ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டாடுகிற மாதம், ஏழைகளுக்கு கொடுக்கிற மாதம், நற்கிரிகள் அறிவிக்கிற மாதம், சுவிசேஷத்தை சொல்லுகிற மாதம், தான தர்மங்கள் செய்கிற மாதம். அது மாத்திரம் அல்ல, ஆலயத்துடைய தேவைகள் சந்திக்கிற மாதம். பல நாட்கள் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்களும் நானும் ஆயத்தம் உள்ளவர்களாக, ஆயத்தம் என்னும் பாதரட்சியை தொடுத்தவர்களாக நம்ம வாழ்க்கை காணப்பட வேண்டும். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. சங்கீதத்தின் புஸ்தகம் 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் வேகமாக வாசிக்கலாம். நான் உனக்கு போதித்து, நான் உனக்கு, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, தாவீது சொல்லுகிற வார்த்தை அல்ல, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. புத்தூர் ஏஜி சபை விசுவாசியே, நான் உங்களுக்கு போதித்து, இந்த லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற மக்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ ஜனமே, ஆண்டவர் பேசுகிற வார்த்தை, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நீ நடக்க வேண்டிய வழி. 334 நாட்கள் எப்படினாலும் நீ நடந்திருக்கலாம்.
ஆனா மீதியாய் இருக்கிற 35 நாட்கள் புதிய அந்த மாதத்தை, புதிய வருஷத்தை பார்ப்பதற்கு. ஆகவே நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து, உன்மேல் என்னுடைய கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவர் நமக்கு நடக்க வேண்டிய வழி, எப்படி நடக்க வேண்டும், எங்க நடக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு அவர் கற்றுக் கொடுக்கிற தேவன், போதிக்கிற தேவன். உனக்கு நான் போதித்து, பிள்ளைகளுக்கு பல நேரங்களில் பெற்றோர்கள் போதிக்கிறோம், அப்பா அங்க போகாத, இங்க போகாத, அவனோடு பேசாத, இந்த ஆட்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காத அப்படின்னு சொல்லி போதிக்கிறோம். அதே பார்க்கிலோ நம்முடைய தகப்பன், பரம தகப்பன் கிறிஸ்து நமக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை என்ன செய்வாரா, நமக்கு காட்டுவார், நடத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதாகமத்திலே. நாம் எப்படி நடக்க வேண்டும், வேதத்திலே பல தேவ மனிதர்கள் எப்படி கர்த்தரோடு நடந்தார்கள். உதாரணத்துக்கு ஏனோக்கை குறித்து வாசித்தா, அவன் என்ன செய்தானாம், தேவனோடு கூட நடந்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, நோவா, ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் வாசித்தா, நோவா தேவனோடு கூட சஞ்சரித்தானா, நடந்தான், பேசினான் என்று சொல்லி அர்த்தம். ஆகவே பல தேவ மனிதர்கள் நடந்தாலும் அந்த நடப்பதற்கு ஒரு தகுதி வேணும். என்ன வேணும்? நடப்பதற்கு, தேவனோடு நடப்பதற்கு ஒரு தகுதியை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு இந்த 2வது ஆராதனைக்கு வந்திருக்கிற புத்தூர் ஏஜி சபை விசுவாசிகளிடத்திலும் ஆண்டவரோடு நீங்கள் நடக்கணுமா, கர்த்தருடைய வழி உங்களுக்கு காட்ட வேண்டுமா, அதற்கு வேதாகமத்தில் ஒரு தகுதியை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். ரோமர் 15 முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம். அன்றியும் பலம் உள்ளவர்களாகிய பலம் உள்ளவர்களாகிய நாம், நம்மை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பலம் உள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல். எப்படி? நமக்கே. நல்லா கவனிக்கணும் வசனங்களை. நமக்கே. சில விசுவாசிகள்லாம் தனக்குள்ளே ஒரு வட்டத்தை போட்டுக் கொள்வார்கள். நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, என் பிள்ளை உண்டு, ஊர் வம்பு எனக்கு என்ன, சபை எப்படி போனால் எனக்கு என்ன, நான் ஆராதனைக்கு போகிறேன், ஏதோ ஆராதிக்கிறேன் வரேன், இந்த வம்பு வார்த்தையெல்லாம் வேண்டாம். இது வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கே பிரியமாய். ஆனா அப்படி நீ நடக்காமல் பலவீனனுடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். பலவீனனுடைய பலவீனங்களை என்ன செய்யணும்? தாங்கணும். அதுதான் கிறிஸ்துவின் அன்பு, அதுதான் ஆண்டவருடைய பிரசன்னம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. பிறக்க போகிற புதிய மாதம் நற்கிரியின் மாதம், நன்றியின் மாதம் என்று வைத்திருக்கிறோம். நன்மை செய்கிற மாதம். ஏதோ தனக்காக வாங்கி கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை அல்ல நம்முடைய வாழ்க்கை. பலவீனர்களை என்ன செய்யணுமா? தாங்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. இன்னும் 2வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, நம்மில் ஒவ்வொருவனும் பிறருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான, பாருங்க, உங்களுடைய பக்தி எப்படி இருக்கணுமா? பிறருக்காக, பிறருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக நன்மை உண்டாயிருக்கும்படிக்கு அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். எப்படி சொல்றாரு? அவனுக்கு. உன்னுடைய சாட்சி, உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய காரியம் எப்படி இருக்கணும்? மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கணும். நீ பேசணும்னு நினைச்சினா, பக்திக்கு விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் உண்டாயிருந்தால் அதையே நீ பேசு. அதுல பேசாத. பேசவனுக்கு பிரயோஜனம் உண்டாகுமா உன் வார்த்தை? அதுதான் எதிர்பார்க்கிறார். இந்த இடத்துல சொல்றாரு, பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாயிருக்கும் படிக்கு அவனுக்கு பிரியமாய். உலக பிரகாரம் ஒரு மனிதனை பிரியப்படுத்துவதற்கு எவ்வளவோ காரியங்களை செய்கிறார்கள். அரசியல்வாதிகளை எடுத்துக்கொள்ளுங்கள், அதிகாரத்தில் உள்ளவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு மேல் போஸ்டிங்கில் உள்ளவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், அவர்களை பிரியப்படுத்துவதற்கு எவ்வளவோ காரியங்களை செய்கிறார்கள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஏய், கடைசி காலத்தில் நீ வந்திருக்கிற, நீ பிரயோஜனமாயிரு, மற்றவங்களுக்கு பிரியம் உண்டாக இரு, மற்றவர்களை நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தாங்கு. ஆகவே நன்மை உண்டாயிருக்கும்படிக்கு அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன்.
கிறிஸ்துவும் நல்லா கவனிங்க, உனக்கு மாத்திரம் சொல்லல, வேதம் சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ தமக்கே பிரியமாய் நடவாமல், அவர் தனக்கே தேவகுமாரனாய் இருந்தோ, எல்லா அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டு இருந்தோ, தமக்கே அவர் பிரியமாய் நடவாதபடி பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நடந்தபடியினாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு இந்த திருச்சபையில உட்கார்ந்து இருக்கிறோம். கைகளை தட்டி நன்றி செலுத்தலாமா? தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சாட்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். நம்முடைய நடை தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறதா? நம்முடைய சாட்சி தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறதா? வேதாகமத்திலே பரிசுத்த பவுல் இன்னும் 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், அதாவது 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை வாசிக்கலாம். விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும், பாருங்க, அவர் சொல்றாரு, எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு. பிழையின்மை அதாவது எந்தவித கரை கிடையாது, எந்த குறை, எந்தவித குற்றம் ஒருவனும் சாட்ட முடியாது. ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்கள் சொற்ப நாட்கள் தான். ஆனா ஒருவனும் அவர் மேல் என்ன செய்யல? குற்றம் சாட்ட முடியவில்லை. ஆசாரியர் எழும்பினார்கள், பிரதானிகள் எழும்பினார்கள், பெரிய பெரிய ஆட்கள் எழும்பினார்கள், பரிசேயன் எழும்பினா, சதுசேயன் எழும்பினா. ஆனாலும் ஒருவனும் இவர் மேல் என்ன செய்ய முடியல? குற்றம் சாட்டவில்லை. பிளாத்தி எழும்பினா, இவரிடத்துல நான் என்ன செய்யல? ஒரு குற்றமும் காணேன்னு சொல்லி கையை கழுவிட்டு போயிட்டார். காரணம், அவருடைய பிள்ளைகளாகிய தேவ சாயலாக உருவாக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கை பவுல் எப்படி இருக்கணும்னு எழுதுறாரு? பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு. பிழையின்மை எந்தவித குற்றம் இல்லாதபடி நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நம்முடைய வாழ்க்கை, நம்மை குறித்து நம்முடைய குடும்பம் சாட்சி கொடுக்கணும், நம்முடைய மனைவி சாட்சி கொடுக்கணும், நம்முடைய பிள்ளைகள் சாட்சி கொடுக்கணும், நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க சாட்சி கொடுக்கணும், நம் வேலை செய்கிற இடங்கள்ல நல்ல சகோதரன், நல்ல சகோதரி, நல்ல தம்பி, நல்ல தங்கச்சி என்று சொல்லி சாட்சி கொடுக்கணும். பவுல் சொல்றாரு, நீங்களும் சாட்சி. அடுத்தது போடப்பட்டிருக்கு, யார் சாட்சி? தேவனும் சாட்சி. வாசிங்க 12ஆம் வசனம். மேலும் தம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று. போதும். எப்படி நடக்கணுமா? அவருக்கு பாத்திரமாய், தேவனுக்கு பாத்திரமாய் பிரியமானவர்களாக நடக்க வேண்டும் என்று நான் எழுதுகிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய அழைப்பிலே, பரிசுத்தத்திலே, சாட்சி உள்ள ஜீவியத்திலே நாம் எப்படி நடக்க வேண்டும்? ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன காரியத்தை முதல் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி நாம் சற்று கொஞ்சம் வேத வாக்கியத்திலிருந்து தியானிக்க போகிறோம். முதலாவதாக அப்போஸ்தலரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை தியானிக்கலாம். அப்போஸ்தலர் 13:16 தியானிக்கலாம். அப்பொழுது பவுல் எழுந்திருந்து, பவுல் அந்த திருச்சபை ஜெப ஆலயத்திலே எழுந்திருந்து கை அமர்த்தி எல்லா ஜனங்களை பார்த்து கை அமர்த்தி, இஸ்ரவேலரே, புத்தூர் ஏஜி சபை விசுவாசிகளே, தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களே, கேளுங்கள். அவன் சொன்ன முதல் வார்த்தை, அங்க ஜெபாலய தலைவன் சொல்றார், ஐயா நீங்க ஏதாவது பேசுறீங்கன்னா பேசுங்க என்று சொன்ன போது பவுல் எழுந்திருந்து கைகளை அமர்த்தி, எல்லாம் உட்காருங்க, ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன வார்த்தை சொல்றாரு? இஸ்ரவேலரே, தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களே. அப்ப தேவனோடு நடக்க வேண்டுமானால் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற முதல் காரியம் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இதுவரை இந்த 334 நாட்கள் எப்படினாலும் நம்ம நடந்து போயிருக்கலாம்,
ஆனால் கர்த்தர் மீதியாயிருக்கிற சொற்ப நாட்கள் புது வருஷத்தை பார்க்க போகிறோம். எத்தனையோ பேர் நம்மோடு கூட இருந்தவர்கள், நேற்று இருந்தவர்கள் இன்னைக்கு இல்லை. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே அவர்கள் பிரவேசித்து விட்டார்கள். கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறாருங்க. நம்ம கண்ணுக்கு முன்னாண்ட பல செய்திகளை நாம் கேள்விப்படுகிறோம். ஆனாலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், தேவனுக்கு பயந்து நட. தேவனுக்கு பயந்து நட. அவரோடு கூட நீங்க வாக் பண்ண வேண்டுமானால், நடக்க வேண்டுமானால், சபை விசுவாசிகளுக்கு முதல் தகுதி தேவனுக்கு பயப்படுகிற பயம். இன்னைக்கு உலக பிரகாரம் ஒரு பெரிய கம்பெனி இல்லை ஐடி ஃபீல்டில் ஏதாவது வேலைக்கு போகணும்னா அவன் இருக்கிற சர்டிஃபிகேட்டை பார்த்து, நீங்கள் எடுத்திருக்கிற மார்க்கை பார்த்து, ஹை ரேங்க் மார்க்கை பார்த்து உடனே போஸ்டிங் கொடுக்க மாட்டான். என்ன பண்ணுவான்? உன் அனுபவம் என்ன, நீ இன்னும் எத்தனை கம்பெனியில் வேலை பார்த்துருக்கிற, இன்னும் உன்னுடைய திறமை என்ன, இன்னும் எதில் நீ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிற. உலக பிரகாரம் ஒரு வேலைக்கு அமர்வதற்கே இவ்வளோ காரியம் பார்ப்பானால், பரலோகத்துக்குரியவர்களாகிய நாம், நம்மிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு பெரிய தகுதி, தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மனுஷனுக்கு பயந்துட்டலாங்க. மனுஷனை பார்த்தோன்னே அப்படி கும்பிடு போடலாம், கையை கட்டலாம், காலில் விழலாம், தொட்டு கும்பலாம். இது மனுஷனுக்கு பயப்படுகிற பயம். தேவ பயம் அப்படி அல்ல. வேதாகமத்திலே பல தேவதாசர்கள் தேவனுக்கு பயந்தபடியினாலே கர்த்தர் அவனுடைய சந்ததியை, அவனுடைய குடும்பத்தை எப்படி ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் கொஞ்ச நேரம் நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக என்னோடு கூட 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் முதல் வசனம், அதாவது ஒரு மனிதனை குறித்து ஒரு மனிதன் சாட்சி சொல்லுகிற வார்த்தைகளை நாம் தியானிக்கிறோம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் முதல் வசனங்களை வாசிங்க. தீர்க்கதரிசியுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ, ஒரு பெண் எலிசாவை பார்த்து. யார்? எலிசா ஒரு தீர்க்கதரிசி. ஆனா அந்த பெண்ணுடைய கணவரும் யாரும் ஒரு தீர்க்கதரிசி. நல்லா கவனிச்சுக்கணும். தீர்க்கதரிசிக்கு புத்திரராய் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு பெண் தீர்க்கதரிசி எலிசாவை பார்த்து 14 அற்புதங்கள் பூமியிலே செய்த அந்த தீர்க்கதரிசியை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். பாருங்க, அவ சொல்ற வார்த்தையை நல்லா கவனிங்க. உமது, என் கணவன் அவ சொல்லல. எப்படி போட்டிருக்கு? உமது அடியானாகிய என்னுடைய புருஷன் அவன் இறந்து போனார். உமது அடியான், உமது அடியான், உமக்கு பயந்து நடக்கிற உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். எப்படி சொல்றா? கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை நீர் அறிவீர். அவ சாட்சி கொடுக்கிறா கணவனை குறிச்சு. என் புருஷன் கடவுளுக்கு பயந்து நடந்தவன் அவ பேசிக்கல. என்ன சொல்றா? எலிசா, உங்க ஆளு, உங்களோடு கூட இருக்கிற தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர், அவர் யாருக்கு? கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை நீங்க அறிஞ்சிருக்கீங்க. எவ்வளவு அழகா சொல்றான். தேவனுக்கு பயப்படுகிற மனிதன். ஆகவே நம்ம குடும்பம் இன்னைக்கு சாட்சி கொடுக்கணும். உங்க மனைவி கொடுக்க முடியுமா உங்களை குறித்து? இல்ல கணவன் மனைவி குறித்து கொடுக்க முடியுமா? பிள்ளைகள் கொடுக்க முடியுமா? யோசித்து பாருங்க. இவ சொல்றா தன்னுடைய கணவனை குறித்து, என் கணவன் தேவனுக்கு பயந்தவர் ஐயா. ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நான் எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிறோம். ஆனால் இவள் பயந்து நடந்தபடியினாலே கர்த்தர் இவளை கைவிடலைங்க. தேவனுக்கு பயந்தபடியினாலே அவருடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தார், அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். பஞ்ச காலம் முழுவதும் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தந்தார். நல்ல கைகளை தட்டி, தெய்வ பயம் உங்க குடும்பத்தில் இருக்குமானால், உங்களிடத்தில் இருக்குமானால், கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். வேதாகமத்திலே 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 18:12. இன்னொரு மனிதனை சாட்சி கொடுக்கிற காரியத்தை பாருங்கள். நான் உம்மை விட்டு போன உடனே. இது ஒபதியா. யாருன்னா ஆகாப் ராஜா, பெரிய ராஜா, பொல்லாத ராஜா. அவனுக்கு கூட இருக்கிற விசாரணைக்காரன் ஒபதியா. அவன் தான் எல்லாம் பார்க்கணும் ராஜாவுக்கு அடுத்த காரியத்துல. அப்பேற்பட்ட ஒபதியா ஒரு தீர்க்கதரிசி எலியா கிட்ட வரார். எலிசா அங்க இந்த இடத்துல எலியா கிட்ட வரார். எலியாவை பார்த்தோன்னு அவர் சொல்றாரு, நான் உம்மை விட்டு போன உடனே
ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நான் அறியாத இடத்துக்கு கொண்டு போவார். என்னை நான் தெரியாத அறியாத இடத்துக்கு உங்களை கொண்டு போயிடுவாரு. அப்பொழுது நான் ஆகாபிடத்திற்கு போய் நான் அந்த ராஜாவிடத்திற்கு போய் அறிவித்த பின்பு அவன் உம்மை காணாவிட்டால் அவர் உங்களை பார்க்கலனா என்னை கொன்று போடுவானே. அவர் என்னை கொன்று போட்டுருவானே. உமது அடியானாகிய அடுத்து சொல்ல உமது அடியானாகிய. அப்ப தீர்க்கதரிசி எலியாவை பார்த்து ஒபதியா ஒரு கடவுளுக்கு பயந்த ஒரு மனிதன், ஒரு விசாரணைக்காரன், அரண்மனையிலே வேலை செய்கிற ஒரு மனிதன், அவன் சொல்றான் உமது அடியானாகிய நான் சிறு வயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். ஒரு சாட்சி பாருங்க. இன்னைக்கு எத்தனை பெற்றோர் உங்க பிள்ளைகளை தெய்வ பக்தியில வளர்த்திருக்கீங்க, தெய்வ பயத்துல வளர்த்திருக்கீங்க. எத்தனை அம்மாமார் பிள்ளைகளை வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கீங்க. எத்தனை வாலிப தம்பிமார் எவ்வளவு காரியத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. தெய்வ பயம் இருக்கா? அம்மா இருந்தா சில பிள்ளைகள் பயபக்தியா இருப்பாங்க. அம்மா அப்பா இல்லைன்னா பிள்ளைகள் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கிறது. நண்பர்களோடு சேர்ந்து குடி பழக்கத்துக்கும் போதை பொருளுக்கும் கிறிஸ்துவ சமுதாயத்தில், கிறிஸ்துவ குடும்பத்தில் இன்னும் மனைவியை அடிப்பது, கணவன் மனைவியை திட்டுவது, மனைவி கணவனை அடிப்பது கிறிஸ்துவ குடும்பம். ஆனா இவன் சொல்றா பாருங்க, நான் சிறு வயது முதல் கொண்டு. அந்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். தம் பிள்ளைய கர்த்தருக்கேற்ற வளர்ப்பிலே வளர்க்கப்பட்டு இருக்கிறான். அதனாலதான் அவன் அந்த தெய்வ பயத்தோடு அவன் சொல்லுகிறான், நான் சிறு வயது முதல் கொண்டு எப்படி இருக்கிறேன், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். நடப்பேன் போல எப்படி போட்டிருக்கு, நடக்கிறவன். நடந்து கொண்டிருக்கிற காரியம் நிகழ்காரியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் ஒரு தெய்வ பயம் வேணும். ஒபதியா தீர்க்கதரிசி பார்த்து சொல்றார், சாட்சி சொல்றார், ஐயா என்ன சாதாரணமாக நினைச்சிடாத, நான் சிறு வயது முதல் கொண்டு கடவுளுக்கு இதே அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க வேகமாக. 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனபடியால் ஆகாப் அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய ஒபதியாவை அழைப்பித்தான். ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாய் இருந்தான். மிகவும். உங்க வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பாருங்க. வருஷத்துக்கு 52 வாரம், இன்னைக்கு 48வது வாரத்தில் உட்கார்ந்து இருக்கோம். இன்னும் 4 வாரம் மாத்திரமே இருக்கு. எத்தனை வாரம் ஆலயத்துக்கு வந்தோம், எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணியிருப்போம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. தெய்வ பயம் எங்க இருக்கு நமக்கு? துணிகரம். தேவ ஜனமே, தயவா சொல்றேன், இது கடைசி காலம். எத்தியோப்பியா 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாக எரிமலை வெறிக்கப்பட்டு இன்னைக்கு பயங்கரமா சென்னை, பம்பாய், பல டெல்லி, பல பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பல பகுதி 4560 கிலோமீட்டர் தூரத்தில் வெடிக்கப்பட்ட ஒரு எரிமலை நம்ம தமிழ்நாட்டை பாதிக்கப்பட்டிருக்குன்னா நீங்களும் நானும் எம்மாத்திரம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. தெய்வ பயம். கர்த்தருக்கு பயந்து நடங்க. ஆலயத்தை கனம் பண்ணுங்க. தேவனை கனம் பண்ணுங்க. கொடுக்கிற காரியத்தில், ஜெபிக்கிற காரியத்தில், எல்லாவற்றிலும் தெய்வ பயம் வேணுங்க. அதுதான் பெரிய சாட்சி. ஒபதியா அவன் சொல்றான், சிறு வயது முதல் கொண்டுப்பா. அது மாத்திரமல்ல, யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம், வேகமாக வாசிக்கலாம். 1:8. கர்த்தர் சாத்தானை நோக்கி, நல்லா கவனிங்க, இதுவரையும் ஒவ்வொரு மனுஷன் பேசுறான். இந்த இடத்துல கர்த்தர் யாரை நோக்கி? சாத்தானியை நோக்கி. இவரே பெரிய ஆளு. அவர்கிட்ட இவன் வாலாட்டான். அவன் பாருங்க சொல்றார், கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? ஆண்டவர் சொல்ல, என் தாசனாகிய, உங்க பேரை போட்டுங்க, என் தாசன்கிற இடத்துல லியோ தாமஸ், ஜோசப் ரத்னம், நிக்கோலஸ், நல்ல ஜேம்ஸ், உங்க பேரை போட்டு கொஞ்சம் வாசித்து பாருங்க. என் தாசனாகிய யோபு மேல் நீ கவனம் வைத்தாயோ?
உத்தமனும் அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து. எப்படி போட்டிருக்கு? தேவனுக்கு பயந்து. யார் சாட்சி கொடுக்கிறார்? கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தர் ஒரு மனிதனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அவன் தேவ பயமுள்ளவன். கலனாண்டு எப்படி இருக்கீங்க? வயது தாண்டி போயிருக்கலாம். தெய்வ பயம் இருக்கா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம வாழ்க்கை கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் கடைசி காலகட்டத்துக்குள்ளே வந்து நின்று கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல தேவன் சாட்சி கொடுக்கிறார். என் தாசனாகிய யோபு மேல் நீ கவனம் வைத்தாயா? அவன் யார் தெரியுமா? உத்தமன்பா, சன்மார்க்கன்பா, தேவனுக்கு பயந்து, எனக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன். அவனை போல பூமியில ஒருவனும் இல்ல. கைய தட்டி புத்தூர் ஏஜி சபையை பார்த்து கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லணுங்க. நம்மளை பார்த்து சொல்லணும். அவனை போல பூமியில என்னவா ஒருவனும் இல்லை. அந்த சாட்சிங்க. வேற ஆண்டவர் யாருக்கு இப்படி சாட்சி கொடுக்கல? யோபுக்கு கொடுக்கிறார். அவனை போல ஒருவனும் இல்லை. தெய்வ பயம். நீங்க வேதாகமத்திலே ஆபிரகாமை குறித்து 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் பார்க்கும்போது ராஜா அபிமெலேக்கை பார்த்து தைரியமா பேசுறார். ஆதியாகமம் 20:11 வாசித்தீங்கன்னா அதற்கு ஆபிரகாம் யார? ஒரு ராஜாவை, அபிமெலேக்கு ராஜாவை பார்த்து, இவ்விடத்தில், இந்த தேசத்துல உன்கிட்ட உன் ஜனத்துக்கிட்ட இவ்விடத்துல தெய்வ பயம் இல்லை என்றும். என்ன சொன்னா? தெய்வ பயம் இல்லை. நம்ம சொல்ல முடியுமா? நீங்க வேலை பார்க்கிற ஒரு அதிகாரி பார்த்து, ஏய் மேனேஜரே, எம்டி, உனக்கு தெய்வ பயம் இல்லை அப்படின்னு யாரா சொல்ல முடியுமா? அடுத்த 1 hour, 1/2 hour, இந்தாப்பா உன் சீட்டு வச்சுக்க, ஓடு, எங்க தெய்வ பயம் இருக்க அங்க போடா அப்படின்ட்டுவான். கர்த்தருடைய பிள்ளையே. ஆனா ஆபிரகாம் தேவனுக்கு பயந்தவனா இருந்தபடியினாலதான் இந்த வார்த்தையை தைரியமா சொல்றான். யாரை பார்த்து? ஒரு ராஜாவை பார்த்து, ஒரு தேசத்தை ஆளுகிற அபிமெலேக்கை பார்த்து சொல்றான். ஏய், உன்கிட்டயோ உன் ஜனத்துக்கிட்டயோ உன் தேசத்திலயோ என்ன கிடையாது? தெய்வ பயமே இல்லை. காரணம், ஆபிரகாம் தேவனுக்கு பயந்தவன். எங்க தெரியுமா போட்டிருக்கு? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதியாகமம் 22:12 வாசிங்க. அப்பொழுது ஆண்டவராகிய தேவன், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. ஆபிரகாமே, பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே. அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. அவனுக்கு நீ ஒன்று செஞ்சிராத. நீ அவனை உன் புத்திரன் என்றும். உன் புத்திரன், புத்திரனா பெரிய சுதந்திரம், சொத்து. உன் புத்திரன் என்றும், உன் ஏக சுதன் என்றும் பாராமல், உன் தலைமுறைக்கு ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால். தேவனுக்காக ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார் ஆபிரகாமை குறித்து. எனக்காக உன் பிள்ளையை ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். எப்ப? இப்பொழுது. ஆபிரகாமுடைய சரித்திரம் ஆதியாகமத்தின் 12ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. அப்பேற்பட்ட சரித்திரம் 22ஆம் அதிகாரம் வரையும் ஆண்டவருக்கு நீ பயந்திருக்கிறேன்னு ஒரு இடத்துலையும் போடல. ஆனா இந்த இடத்துல சொல்றார், தெய்வ பயம். எனக்கு நீ பயப்படுகிற பயம். அவனை புறப்பட்டு போகும்போது அப்படியே போனான். நட்சத்திரத்தை என்ன கொடுமான்னு அப்படியே செஞ்சான். உன் சந்ததி இப்படியா இருக்குன்னாரு, அப்படியே செஞ்சான். ஆனா எல்லா இடத்திலுமே ஆண்டவர் அவனை பாராட்டினார தவிர தெய்வனுக்கு பயந்தவன், எனக்கு பயந்தவன் சொல்லல. 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அவர் சொல்றார், இதுவரையும் 12ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கப்பட்ட சரித்திரம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல சொல்றார், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். இப்பொழுது நீங்களும் நானும் எப்ப அறிந்திருக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. பையனை கூட்டிட்டு போறார் மலைக்கு, மோரிபா தேச மலைக்கு போறார். அங்க அவன் கேட்கிறான், அப்பா தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே? கட்டை வச்சிருக்கீங்க, கத்தியெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க, ஆட்டுக்குட்டி. ஆடுன்னு போடல, எப்படி போட்டிருக்கு? ஆட்டுக்குட்டி எங்கே? அடுத்தது அப்பா பதில் சொல்றாரு, தேவன் தமக்கான தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். பாருங்க, தனக்காக
ஆட்டுக்குட்டி, அவனும் என்ன சொல்றாரு, ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். ஆனா கர்த்தர் செய்த ஒரு அற்புதத்தை பாருங்க. என்ன இருந்ததாம், ஆட்டுக்கடா எங்க இருந்துச்சாம், பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டு கடாவை கண்டார். கொம்புகள் அப்பனா அது குட்டி கிடையாது, பெரிய கொம்பு. அது எப்பேற்பட்ட கொம்பு, முள்ளுல புதர்ல சிக்கிட்டு இருக்கிற கொம்புனா அந்த கொம்பு எப்பேற்பட்ட கெடானா மந்தைக்கு முன் செல்லுகிற கடாக்களாக உங்களை என்னை கர்த்தர் எப்படி வச்சிருக்காரு, ஒரு கெடாவாதான் இந்த திருச்சபையில கர்த்தர் வைத்திருக்கிறார். கைகளை தட்டி இன்னும் குட்டியா, இன்னும் பால் குடிக்கிற குழந்தையாக கர்த்தர் நம்மளை வைக்கலைங்க. ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு மகிமையும் ஆண்டவர் கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமுள்ள சபையாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே நம்ம எல்லாரும் ஆட்டுக்கடாவாக தான் இருக்கணும். ஆட்டுக்கடாவாக தான் ஆண்டவர் காண்பித்தார், குட்டியா காண்பிக்கல. கடாகுதான் என்ன பண்ணும், கொம்பு வளைஞ்சிருக்கும். நேராக இருந்துச்சுன்னா புதர்லேருந்து எடுத்திருக்கும். வளைஞ்சிருந்தனால தான் அந்த புதருக்குள்ளே போய் மாட்டிட்டு வர முடியல. நீங்களும் நானும் தேவன் விரும்புகிற ஒரு தெய்வ பக்தி நம்ம வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ஆகவே முதலாவதாக கர்த்தர் நம்மிடத்தில் அவரோடு நடக்க வேண்டுமானால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணுமா, தெய்வ பயம் இருக்க வேண்டும். தெய்வ பயம் இருந்தால் தான் ஆண்டவரோடு நடக்க முடியும், வாக் பண்ண முடியும். ரெண்டாவதாக ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு அவரோடு கூட நம்ம நடக்க வேண்டுமானால் தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 7:17. அவரோடு எப்படி நடக்க வேண்டும். தேவன் அவன் ஒவ்வொரு ஆளுக்கு உங்க பேரை போட்டுக்கணும், ஆரோக்கிய ராஜ் போட்டுக்கணும், விஜய் போட்டுக்கணும், உங்க பேரை போட்டுங்க. ஆண்டவர் உங்களை சொல்லி சொல்றார், அவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ அப்படியே அவனவன் நடக்க கடவன். எல்லா சபைகளிலேயும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன். இரண்டாவதாக தேவனோடு நீங்கள் நடக்க வேண்டுமானால் கர்த்தர் உங்களுக்கு அழைத்திருக்கிற அழைப்பிலே உறுதியாயிருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உங்களை எந்த திருச்சபையில சும்மா கொண்டு வந்து வச்சிருக்கல, யாரோ சொன்னாங்க வந்தோம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். தேவ சித்தம் இல்லாம கர்த்தர் இந்த சபையில உங்களை உட்கார வைக்க விடலைங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்தி வச்சிருக்கிறார்னா தேவ சித்தத்துக்கு மாறாக எதுவுமே உங்களை நடக்கவே விட மாட்டார். ஆண்டுடைய சித்தத்தின்படி உங்க திருச்சபையில உங்களை மேன்மையா உன்னதத்திலே உயர்த்தி கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னும் நீங்க ஒரு படி போனீங்கன்னா எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை பரிசுத்த பவுல் எவ்வளவு அழகா எழுதுறார் பாருங்க வேகமாக. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு தேவன் எதற்காக அழைத்திருக்கிறார் என்பதை முதலாவது அறிந்திருக்கணும். ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார். ஜெபிக்கிற அழைப்பு, கொடுக்கிற அழைப்பு, போதிக்கிற அழைப்பு, ஊழியர் செய்கிற அழைப்பு, இன்னும் பகிர்ந்து கொள்ளுகிற அழைப்பு, ஒருத்தருக்கு ஒருத்தரை சந்தித்து புத்தி சொல்லுகிற அழைப்பு, விசாரிக்கிற அழைப்பு. உன் அழைப்புல உறுதியா இருக்கியா? விசுவாசி. அதை விட்டு தாறுமாறா ஓடிட்டு இருக்கிறோமா? சில ஆட்கள் அடங்கி இருக்க மாட்டாங்க அழைப்புல. என்ன தெரியுமா, நானா மைக்கு தான் எனக்கு அதான் ஒத்து வரும், அவ்வளவுதான். ஆண்டவர் உன்னை அதுக்கு அழைக்கல. அழைக்கப்பட்ட பாத்திரத்துக்கு நீ தகுதியா இருக்க வேண்டும். இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மை. என்ன வேணும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு? மிகுந்த மனத்தாழ்மை. மண்டகனம் இருக்கக்கூடாது. கிறிஸ்தவர்களுக்கு பெருமை வந்துடக்கூடாது. ஆவிக்குரிய பெருமை. சில பொருளாதாரத்தில் பெருமை வரும், சில கம்யூனிட்டியில பெருமை வரும், சில படிப்புல பெருமை வரும். கர்த்தருடைய பிள்ளைய
வேதம் தெளிவாய் சொல்லப்பட்டு பவுல் எழுதுகிறார், மிகுந்த தாழ்மை. செல்வம் நிற்கிறானா தாழ்மை வேணும், இல்லைன்னா கர்த்தர் தூக்கிடுவார். கர்த்தருடைய பிள்ளைய ஜெயக்குமார் வசனம் வாசிக்கிறான்னா ஒரு தாழ்மை வேணும். மண்டகணம் இருந்துச்சு தூக்கிட்டு வேற ஆளை போடுவார். யோசித்து பாருங்க, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு அழைப்பை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். திருச்சபையில் ஒரு சேரை போட்டாலும் அதுக்குரிய பிரதிபலனை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவருங்க. அதை கணக்கில் வச்சிருப்பாருங்க. ஆகவே வேதத்தில் வாசிக்கிறோம், மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமோ நீடிய பொறுமையும் உடையவர்களாய், நீடிய பொறுமை உள்ளவர்களாய், அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. அன்பிலே வம்புல கிடையாது. திருச்சபை என்பது ஒரு குடும்பம். திருச்சபை என்பது நல்ல காகங்கள் கூடி வாழ்கிற ஒற்றுமை உள்ள ஒரு இடம் திருச்சபை. போன வாரம் அருமையாய் ஊழியக்காரர் சொன்னார், சபைக்குள்ள ஒரு குள்ளநரி இருக்கு கவனம்னாரு. கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய ஒரு குள்ளநரியாக நாம் இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்மளை ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே வாசிக்கிற அன்பினாலே, அன்பு என்னத்தை கொண்டு போறோம். ஸ்ரீலங்கா இலங்கை வெள்ளம் பாதிக்கப்பட்டு பார்த்தோம் படம், இன்னும் நிறைய படம் இருக்கு. பார்த்தீங்கன்னா கண்ணீர். அவன் நினைச்சிருப்பானாங்க, என்னை இப்படி கொண்டு போயிடு, வெள்ளம் வருது, இப்படி என்னை கொண்டு போக நினைச்சிருப்பானா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆனாலும் நீங்களும் நானும், ஆண்டவரே கடைசி காலம், அன்புல பெருகணும், அன்புல வளரணும், அன்புல ஐக்கியத்தில் இருக்கணும். சபையோடு கூட இணைந்து, ஊழியக்காரனோடு இணைந்து ஒரு மனப்பாட்டிலே நாங்கள் இன்னும் வளர, சத்தியத்தில் வளர, ஜெபத்தில் வளர, இன்னும் கொடுக்கிற காரியத்தில் வளர, இன்னும் நப்பித்தனமாக இராதபடி கொடுக்கிறதுல வளர, அதிகமான கிருபையை கர்த்தர் ஊட்டி கொண்டிருக்கிறார். அந்த நாட்களிலே பல திருச்சபையில் நீங்கள் மூடப்பட்டிருக்கு தெரியுமா உங்களுக்கு? நேற்று தினத்திலே சென்னையிலே என்ன சொன்னாங்க, மக்கள் வெளியில், வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாதுன்னு சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மழையினாலே, வெள்ளத்தின நன்மைக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் திருச்சி பட்டணத்தில் விடிய விடிய மழை பெஞ்சாலும் ஆராதிக்க வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். நல்ல கைகளை தட்டி ரொம்ப ஆண்டவர் நம்மளை மேன்மையாக வச்சிருக்காருங்க, மேன்மையாக வச்சிருக்கிறார். ஆகவே அழைக்கப்பட்ட அழைப்பு. வேதாகமத்தில் ஒரு சில மனிதரை கர்த்தர் எப்படி அழைத்தார் அப்படின்னு மட்டும் சொல்லி ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். நம்ம நினைக்கலாம், சில ஆள் அப்படியே கர்த்தர் கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. எந்த சூழ்நிலையிலிருந்து அவனை அழைத்து எப்படி உருவாக்கி உயர்த்தி வைத்தார், அவனுடைய பிரயாசம் எப்பேற்பட்ட பிரயாசம் அப்படின்னு பாருங்க. முதலாவதாக சங்கீதத்தின் புஸ்தகம் 78ஆம் சங்கீதம் 70ஆம் வசனமிலிருந்து 72ஆம் வசனம் வரை. சங்கீதம் 78ஆம் சங்கீதம் 70லிருந்து 72 வாசிக்கலாம். தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு. நம்ம தாவீதுனா பெரிய ராஜா, சாலமோனுக்கு அப்பா, பெரிய ஆலயத்தை கட்டுவதற்கு முன் வந்தார். சவுலை துரத்திக்கிட்டே வந்தா, அவர் சவுலு தாவீதை துரத்திக்கிட்டே வந்தார். அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் வேதத்தில் பாருங்க, தம்முடைய தாசனாகிய தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். எங்கிருந்து எடுத்தாரா? ஆட்டு தொழுவத்தில். ஆட்டு தொழுவனா உள்ள போய் பாருங்க, சும்மா மணக்குமா? உள்ள போனோன்னே செண்டு வாசடிக்குமா? ஆட்டு தொழு வாடை பயங்கரமாக இருக்கும். நீ நினைக்கலாம், நீ போய் பார்த்துருக்கியா ஐயா அப்படின்னு. உண்மையை நான் சொல்கிறேன், எங்கள் வீட்டுக்கு ஏற்றால ஒரு சின்ன தொழுவம் இருக்குது. ஒரு 15 ஆடு மேய்க்கிறவர் ஒருத்தர் ஒரு சின்ன தொழுவத்தை வச்சிருக்கிறார். உள்ளே போகணுன்னாவே அப்படி மூக்கை முத்திட்டு தான் உள்ளே போக முடியும். ஏன்னா வாடை நிற்க முடியாது, ஒரு மொச்சா வாடை அடிக்கும். ஆடு மேய்க்கிற ஆட்களையும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா வேதாகமத்தில் யோசேப்பு அவங்க குடும்பத்தார் எல்லாமே ஆடுகளை மேய்த்தவர்கள் தான், மேய்ப்பர்கள் தான் அவங்க எல்லாமே. ஆகவே யார்? தாவீத அந்த லைனில் வந்தவர் தான். ஆட்டு தொழுவத்தில் இருந்து அவனை எடுத்தார். கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை, கரவலாடு ஹை ஹை ஹை, அவனுக்கு தெரிந்ததெல்லாம் அதான், அப்படி ஹாய் 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 அப்படின்னு. போன வாரம் அவர் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தார். மெய்ப்பெண் ஆடுகளை பெயரை என்ன செஞ்சிருக்கிறார்? பெயரை சொல்லி அழைக்கிறார். உங்களுக்கு இருக்கிற அத்தனை பேரும் எனக்கு தெரியும், ஒரு சிலர் பேர் தெரியாது. ஏன்னா நானும் என்னுடைய மனைவியும் வேதத்தை டைரியில் அவ்வளோ பேரை எழுதி வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். உண்மையை சொல்கிறேன், தேவ சமூகத்தில் பலிபீடத்தில் பொய் சொல்லலை. ஒவ்வொரு பேர் கலைச்செல்வி, பாக்கியம், நிரஞ்சன், சல்மா, டெல்ஃபி
நாங்கள் எடுத்து பேரை சொல்லி வித்யா, சகாயராஜ், ஸ்டெல்லா, பொன்னர், சின்னப்பன், பாருங்க எவ்வளோ பேர். ஆண்டவர் எவ்வளோ அருமையா பேரை வச்சிருக்கிறார். ஆகவே கரவலாடுகளுக்கு பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலை மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால அவர்களை நடத்தினான். ஆகவே ஆண்டவர் தாவீது எங்க தெரிந்தெடுக்கிறாரு? ஆட்டு தொழுவத்திலிருந்து. அதை வச்சதுனாலதான் ராஜாவாக உண்மையின்படி கர்த்தருக்கு அந்த மேய்க்கிற தொழில அவன் உண்மையா இருந்தபடினால கர்த்தர் ராஜாதி ராஜாவாக இருதயத்தின் ஏற்ற தாசனாக கர்த்தர் உயர்த்தி வைத்தார். நல்ல கைகளை தட்டி நன்றி செலுத்தலாமா? கர்த்தருடைய பிள்ளையே, அழைப்புல நீ உண்மையாயிரு, திருச்சபையில உண்மையாயிரு, உனக்கு கொடுக்கப்பட்ட பங்குல நீ உண்மையாயிரு, உனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்திலே உண்மையாயிரு. கர்த்தர் நிச்சயம் சொல்ற அவருடைய வருகைக்கு குடும்பமாக உங்களை உயர்த்துகிறவராய் இருப்பாரே தவிர ஒரு நாள் நீ கைவிடப்பட மாட்டாய். ஆண்டவர் அவனை உயர்த்தி வைத்தார். வேதாகமத்தில் இன்னொரு மனிதனை நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாம் வேகமாக. நியாயாதிபதியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15, 14, 15-14. அதற்கு கிதியோன், என் ஆண்டவனே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசையில் என் குடும்பம் மிகவும் எளியது. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். என் தகப்பன் வீட்டில் எல்லாரும். 14ஆம் வசனம். கிதியோனை அழைச்சார் ஆண்டவர். அவன் பதில் சொல்றான், நான் என் தகப்பன் வீட்டில் எல்லாரிலும் சின்னவன். வாசிங்க 14 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, நீ சின்னவனா பெரியவனா, பணக்காரனா ஏழையா, படிச்சவனா படிக்காதனா, எனக்கு அது தேவையில்லை. உன்கிட்ட என்ன இருக்கு? உண்மை இருக்குப்பா, தெய்வ பயம் இருக்குப்பா, எனக்காக தரிசனம் வச்சிருக்கிற, அழைத்த அழைப்புல நீ உண்மையா இருப்பன்னு எனக்கு தெரியும். கிதியோனை பாருங்க, அவன் சொல்றான், வாக்குவாதம் வாடுறான். ஆனா கர்த்தர் சொல்றார், கர்த்தர் அவனை நோக்கி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? நல்ல கையை தட்டி ஆண்டவர் பிரதர் சந்திரனை இந்த ஆலயத்தில் வச்சிருக்கிறார்னா கர்த்தர் அனுப்புகிற தேவன். ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சு ஏதோ வந்தான் போனா அப்படி இல்லைங்க. ஒவ்வொரு மனிதர்களை கர்த்தர் திருச்சபையில அழைப்பிலே உறுதியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். வேதாகமத்திலே மோசேயை பார்க்கும்போது அவன் சொல்றான், நான் திக்குவாயி, மந்தனாவு, எனக்கு பேச தெரியாது, என் வாயிலிருந்து நல்ல வார்த்தை வராது. ஆண்டவர், நீ திக்குவாயிரு, மந்தனாவா இருந்து எனக்கு அதை பத்தி கவலை அல்ல. அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, உன் வாயிலும். 4ஆம் அதிகாரம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க சீக்கிரம். ஆதலால் நீ போ. ஆண்டவர் சொல்ற, நீ திக்குவாயி மந்தனா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, நீ போ. நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். பேச வேண்டியதை உனக்கு நான் என்ன செய்வேன்? போதிப்பேன். ஆண்டவர் பெரிய பட்டதாரியை கூப்பிட்டாரா மோசேய. எங்க இருந்தா? ஆடு மேய்ச்சிட்டு இருந்தா. முச்செடிய தரிசனத்தை பார்த்தான். அக்கினி எரியுதே, ஒரு மாதிரி எரிஞ்சிட்டு இருக்குது, என்ன கிட்ட போய் இந்த அதிசயத்தை பார்ப்போம் அப்படின்னு போனான். ஆனா கர்த்தர், மோசே மோசே அப்படின்னா, இதோ அடியேன் இருக்கிறேன், காலில் இருக்கு, கலட்டி போடுறான்னு. கலட்டி போட்டான். அப்ப சொல்றாரு, உன்னை பார்வோனுக்கு முன்பாகவும் 23 லட்சம் ஜனங்களை நடத்துவதற்கு உன்னை நான் மேன்மையாய் உயர்த்த போகிறேன். நல்ல கைகளை தட்டி திக்குவாய். கர்த்தருடைய பிள்ளையே, அழைப்பு எப்பேற்பட்ட அழைப்பு! தேவனுடைய அழைப்புல நீ நிலைத்திருக்க வேண்டும். தேவன் கொடுத்திருக்கிற திருச்சபையில நீ நிலைத்திருக்க வேண்டும். தாறுமாறா ஓடுகிற ஒட்டகம் பெண்மான் அல்ல, பெண் ஒட்டகம். அது எப்படி ஓடும் தெரியுமா? தாறுமாறா அப்படி ஓடும். இங்க ஒண்ணு ஓடும், அங்க ஒண்ணு ஓடும். பார்த்திருக்கீங்களா? யாருக்கு அடங்காத காட்டுக்கழுதை, தன்னிச்சையாய் திரியிற காட்டுக்கழுதை.
வேதத்தில் நான் சொல்லல, பைபிள் போடப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள், இது கடைசி காலம். ஆகவே உன் அழைப்பை தெரிந்து கொள். கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற அழைப்புக்கு நீங்கள் பாத்திரவான்களாக ஜாக்கிரதையாக நடக்க வேண்டும். 8 ரோமர்கள் நிருபம் 8 அதிகாரம் 30 நீங்கள் வாசித்து பாருங்கள். 8:30 வேகமாக. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். அவரை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ எவர்களை கர்த்தர் அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களையும் ஆக்கியிருக்கிறார். அவர்களை நீதிமானும் ஆக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமானாக்கினாரோ எவர்களை கர்த்தர் திருச்சபையிலே உயர்த்தி நீதிமானாய் மாற்றினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். கையை தட்டி கர்த்தர் ஒரு பெரிய நல்ல ஒரு கைத்தட்டு கொடுக்கலாமா? ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறாருன்னா அந்த அழைப்புக்கு எப்படி இருக்கணுமா? பாத்திரவான்கள், நீதிமானாய் ஆண்டவர் அழைத்திருக்கிறார், உயர்த்தி வைத்திருக்கிறார். கடைசியாக சொல்லி நான் முடிக்கிறேன். ஆண்டவர் ரோமருக்கு எழுதும் பொழுது அவருடைய அழைத்த அழைப்பும் அவருடைய கிருபை வரமும் என்ன மாறாதவைகளே, மாறவே மாறாது. கர்த்தர் அழைச்சிட்டாருன்னு வச்சுங்க, விடவே மாட்டார். எங்க போனாலும் கிரண் ராஜேஸ்வரி எங்க போனாலும் கயிறு அப்படி போட்டு ஏய் ஓடுறியா ஓடு அப்படின்னு இழுத்துக்கிட்டே இருப்பார். ஜெய் ஓடுறியா ஓடு, என்ன பண்ணுவார்? இழுத்துருவார். உமா பாண்டியன் ஓடுறியா ஓடு, இழுத்துருவார். அவருடைய கிருபை ஒரு நாள் மாறாதுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நம்முடைய தேவன் பெரியவர், கர்த்தர் பெரியவர். ஆகவே கர்த்தரோடு நீங்கள் நடக்க வேண்டுமானால் தெய்வ பயம் வேணும். 2வது, அவர் அழைத்த அழைப்புக்கு நாம் எப்படி இருக்கணும்? பாத்திரவான்களாக நடந்து கொள்ள வேண்டும். நான் எப்படி நடக்கக்கூடாது? ஒரே ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள என் வார்த்தையை நான் முடிக்கிறேன். எப்படி நாம் நடக்கக்கூடாது, நடக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. எப்படி நடக்கக்கூடாது? வேதம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், நல்லது சொல்லும், தீயது இது தீயது போகாத அப்படின்னு எச்சரிப்பு கொடுக்கும். ஆகவே வேதம் எபேசியர் நிருபம் 5 அதிகாரம் 15 எபேசியர் 5:15 ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல். எப்படி நடக்கக்கூடாது? எப்படி நடக்கக்கூடாது? ஞானம் அற்றவர்களைப் போல நடவாமல். அப்ப ஆண்டவர் நம்மிடத்தில் என்னத்தை எதிர்பார்க்கிறாரு? அறிவை எதிர்பார்க்கிறார், ஞானத்தை எதிர்பார்க்கிறார். தேவ ஞானம், பரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஞானமே சுத்தம் உள்ளது. ஆகவே நீங்களும் நானும் கர்த்தர் எதிர்பார்க்கிறது ஞானம் மற்றவர்களைப் போல மூடனா நடக்காத, மூடனா நடக்காத, ஞானம் உள்ளவனாய் நட. நீங்க வேதத்தில் கொலேசியர் 4 அதிகாரம் 5 வாசித்து பாருங்க. கொலேசியர் 4:5. புறம்பே இருக்கிறவருக்கு முன்பாக, புறம்பே கிறிஸ்துவை அறியாதவர்கள் புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து. நீ எப்படி நடக்கணும்? ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கொடுக்கப்பட்ட காலம் பிரயோஜனப்படுத்திக் கொள். ஆகவே முதலாவதாக ஞானமா நடப்பா. ஆண்டவர் ஞானம் எங்க கொடுக்கப்பட்டது? வேதத்தில் கர்த்தருக்கு பயப்படுதே ஞானத்தின் ஆரம்பம். தேவனுக்கு பயந்தாவே போதும், எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பார், எல்லாவற்றையும். அடுத்ததாக போடப்பட்டிருக்கிறது கொலேசியர் 1 அதிகாரம் 10 கொலேசியர் 1:10 வாசிக்கலாம் சீக்கிரம். சகல நற்கிரிகளும் ஆகிய கனிகளை தந்து, சகல விதமான நற்கிரிலுமான கனிகளை தந்து, தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து. யாரை அறியணுமா? தேவனை அறிகிற அறிவு. இன்னைக்கு மனுஷன் ஒருத்தனுக்கு ஒருத்தர் பேசும்போதே அவனை பற்றி இவன், இவனை பற்றி அவன், அப்படி பேசி பேசி அவன் அறிவில் தேடிட்டு போகிறோம். அந்த அறிவு கர்த்தர் சொல்கிறார், ஏய் நம்முடைய தேவன் எப்பேற்பட்டவர், அவருடைய வல்லமை என்ன, அவருடைய கிரகிக்க கூடாத காரியம் என்ன, பல காரியங்கள். தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக, கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். எப்படி நடக்கணுமா? பிரியமாய் நடந்து கொள்ளணும். யாருக்கு? கர்த்தருக்கு. ஆகவே நீங்களும் நானும் ஞானம் மற்றவர்களைப் போல நடவாமல் தேவனுக்கு பிரியமாய் ஏதோ போறோம், ஏதோ காணிக்க, அது கிடையாதுங்க. உன் ஜீவியம் எப்படி, உன் வாழ்க்கை எப்படி? கர்த்தருடைய சமூகத்தில் அப்படி யோசிங்க. ஆண்டுடைய வருகை மிக மிக சமீபமாய் இருக்கிறது. நாளைய தினம் நம்முடைய நாள் அல்ல, இன்றைக்கே கர்த்தர் கொடுத்திருக்கிற நாள்.
தேவன் இந்த மாதம் நவம்பர் மாதம் இந்த 30ஆம் தேதி ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார்னா அடுத்த வருஷம்தான் நவம்பர் 30 பார்க்க முடியும். இன்னொரு நாள் நவம்பர் 30 அடுத்த மாதம் வரும்னு பார்க்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளையே, நீங்களும் நானும் அவரோடு கூட தேவனுக்கு பயந்து நடப்போம். தேவ பயம் நம்ம வாழ்க்கையில் வேணும். ஆபிரகாம் தைரியமாக சொன்னான், இந்த தீர்க்கதரிசி மனைவி தைரியமாக சொன்னான். எவ்வளோ ஒரு காரியம். உபதியா தைரியமாக பேசினான். நம்ம அப்படி சொல்ல முடியுமா? நம்ம சொல்ல முடியுமா? கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். அப்படியே தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே ஒரு தெய்வ பயம் எங்களுக்கு வரட்டும் ஐயா, தெய்வ பயம் எங்களுக்கு வரட்டும் ஐயா. அப்படியே ஒப்பு கொடுத்து பிரதர் ஜோசப் ரத்னம் அவங்க ஜெபம் பண்ண போகிறாங்க. ஒரு தெய்வ பயம் வேணும். மனுஷனுக்கு பயப்படுற பயம் இல்லை, கடவுளுக்கு பயந்து நாங்கள் இன்னும் நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும் என்று சொல்லி அப்படியே ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த உயிர் திறந்ததான அந்த 2வது ஆராதனைக்கு வந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தேவனுடைய வசனத்தை கேட்கும்படியாக கொண்டு வந்தபடினாலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர் என்று நாங்கள் ஆண்டவரே விசுவாசிக்கிறோம் ராஜா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறபடினாலே எனக்கு குறை ஒன்றும் இல்லையப்பா. இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு வருவதற்கு எனக்கு குறை இல்லைப்பா. இன்றைக்கு இந்த ஆலயத்தில் வந்து அமர்ந்து தேவன் கொடுக்கிறதான அந்த வார்த்தைகளை கேட்பதற்கு எனக்கு குறை ஒன்றும் இல்லையப்பா. என்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் இன்றைக்கு கொண்டு வந்து அப்பா ஸ்தோத்திரம் குறைவில்லாதபடிக்கே அப்பா உண்மையை குறித்து, நீதியை குறித்து, சத்தியத்தை குறித்து, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து அப்பா எங்களோடு கூட பேசினீரே. எங்களுக்கு குறை ஒன்றும் இல்லையப்பா, எங்களுக்கு குறை ஒன்றும் இல்லையப்பா. உடைய வார்த்தையினாலே எங்களை திருப்தியாக்கி அனுப்புகிற கர்த்தர், ஆலயத்தின் நன்மையினாலே ஆசீர்வதிக்கிற கர்த்தர், இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. வசனத்தின் மூலமாக, கிரிகளின் மூலமாக ஆண்டவரை ஒருவர் தேற்றிக்கொள்ள ஆண்டவரே வருகிறதான நாளை ஆண்டவரே அந்த புதிய மாதத்தில் நாங்கள் பிரவேசிக்கிறவர்கள் நன்மையின் நாள் என்று நாங்கள் காணப்படுகிறபடியாலே அந்த ஆண்டவரை நன்மை செய்கிறவர்களாக அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் கையின் கிரிகள் எல்லாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறதான கிரிகளாக காண அப்பா எங்களை பலப்படுத்தும்படியாக உடைய சமூகத்தில் கூட ஆண்டவரை எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து கெஞ்சுகிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஒரு சில ஊழிய அறிவிப்புக்குள்ளே நாம் கடந்து செல்ல போகிறோம். சில கொஞ்சம் சபை மக்கள் தயவாய் கவனிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 7ஆம் தேதி டிசம்பர் 7 புதிய ஆலயத்திலே ஆராதனை நடக்கும். ஆகவே இங்கே கதவு பூட்டு போட்டிருக்கு அப்படின்னு பக்கத்துக்கு போயிட்டேன் அப்படின்னு போயிடக்கூடாது. கதவு பூட்டப்பட்டு இருக்கும். ஆட்கள் நம்முடைய வாலண்டியர்ஸ் வாசலில் நிற்பாங்க. ஆகவே புதிய ஆலயத்தில் திருவிருந்த ஆராதனையோடு கர்த்தரை நல்ல கிறிஸ்மஸ் அந்த ஆராதனையோடு மகிமையாய் நாம் அங்கு கொண்டாட போகிறோம். ஆகவே அடுத்த வாரம் உங்களுடைய 2 வீலர்லாம் இதிலே நிறுத்த வேண்டும். 2 வீலர் எல்லாம் நிறுத்திட்டு நீங்கள் அப்படியே பை வாக் 1 செகண்டு தான் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நமக்கு வெள்ளிக்கிழமை இரவு ஜெபம் உண்டு. காலையில் 10:30 12 குடும்ப ஆசீர்வாத ஜெபம் நடக்கும். ஆனால் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை மாதத்திலே முதல் வருஷத்தின் கடைசி வெள்ளி, கடைசி இரவு ஜெபம். விசுவாசியே தூக்கத்துக்கு நேரம் கொடுக்க வேண்டாம். தூக்கத்தை விட்டு வெளியில் வருவோம், ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்போம். 9 மணிக்கு முடியலையா, ஒரு 10 மணிக்கு வாங்க. 2 மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருங்க. 9க்கு ஆரம்பித்து இரவு 12 மணிக்கு ஜெபம் முடியும். போராடுவோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம். வெள்ளிக்கிழமை நமக்கு இரவு ஜெபம் உண்டு. சபை மக்கள் பங்கு பெறும்படி அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நாளை காலை 1ஆம் தேதி நமக்கு அதிகாலை வாக்குத்தத்த திருவிருந்த ஆராதனை இங்கு வைத்து நடைபெறும். சபை மக்கள் வரணும். வருஷத்தின் கடைசி 1ஆம் தேதி. ஆகவே வாங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி நல்லா கவனிச்சிங்க. உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நோட்டீஸ் அடித்து கையில் கொடுக்கலான்னு திட்டமிட்டிருக்கிறோம். டிசம்பர் 21ஆம் தேதி கிறிஸ்மஸ் கொண்டாட்டம். பட்டிமன்றம், நாடகம், நடனம், சிறுபிள்ளைகளுடைய டான்ஸு, வாலிபருடைய நடனங்கள், ஆண்களுக்கென்று நல்ல ஒரு பாடல், நல்ல குழுவா நீங்கள் பெயர் கொடுக்குறவங்க பால் சிவா, ஜெய்குமார், பாஸ்டர் டேனிஸ் அவங்ககிட்ட கொடுங்க. ப்ராக்டிஸோடு நம்ம எல்லாரும் ஏறுவோம். வாங்க, வயது வித்தியாசம் இல்லை, ஆண்கள் எல்லாரும். அதே போல் பெண்களுக்கும் ஒரு பாடல் உண்டு, வாலிப பிள்ளைகளுக்கும் பாடல் உண்டு. சபையாக நீங்கள் பங்கு பெறுங்கள். தேவைகள் ஏராளம். முடிஞ்சால் கொடுங்க, இல்லைன்னா நல்லா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.
அது மாத்திரமல்ல, டிசம்பர் 24ஆம் தேதி கிறிஸ்மஸ் ஆராதனை 9:30 மணிக்கு ஆரம்பித்து 1-1:30க்குள்ளே முடிஞ்சிடும். 24ஆம் தேதி இரவு கிறிஸ்மஸ் ஆராதனை. ஊருக்கு போயிட்டேன், எங்கள் சொந்தக்காரை பார்க்க போயிட்டேன், சொந்தக்காரில் இங்கே கூட்டிகிட்டு வாங்க. அதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதனால் கூட்டிகிட்டு வாங்க. 25ஆம் தேதி காலையில் 8 மணிக்கு மறுபடியும் கிறிஸ்மஸ் ஆராதனை, 8 மணியிலிருந்து 10:30 மணிக்கு. அது மாத்திரமல்ல, விசேஷமாக டிசம்பர் மாதம் 26, 27, 28 3 நாட்கள் வருஷத்தின் கடைசி சுத்திகரிப்பு ஆயத்த உபவாச ஜெபம். தினமும் மாலை 6 மணியிலிருந்து 8 மணி வரை இதே இடத்துல நடக்கும். இதே இடத்துல எல்லாரும் பங்கு பெறணும். சும்மா 200 பேர் அப்படி இருக்கக்கூடாது, சபையே வரணும். ஆயத்த ஜெபம், சுத்திகரிப்பு ஜெபம். புது வருஷத்துக்குள்ள போகிறோம், குடும்பமாக போறீங்க, ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காக ஜெபம். அது மாத்திரமல்ல, டிசம்பர் 28 ஞாயிற்றுக்கிழமை நமக்கு சிறப்பு ஞானஸ்தானம். இதுவரை யாராவது ஞானஸ்தானம் எடுக்கலையா? உங்கள் பிள்ளைகள் எடுக்கல, இல்லை நீங்கள் எடுக்கலையா? கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பேசினா பேப்டிசம் எடுங்க. ஆண்டுடைய சமூகத்தில் கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்வாராக. அது மாத்திரமல்ல, பழைய புது வருட ஆராதனை 31ஆம் தேதி இரவு நமக்கு 9:30க்கு ஆரம்பித்து 2-2:30க்கு முடிஞ்சிடும். வாக்கு தத்துவம், தனிப்பட்ட வாக்கு தத்துவம், தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம். சில ஆட்கள் இப்போவே உபவாசத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆகவே 31ஆம் தேதி இரவு, புதன்கிழமை இரவு. வியாழக்கிழமை புதிய ஆண்டு 2026 காலை 8 மணிக்கு ஒரு ஆராதனை. வர முடியாத வயதானவர்களுக்கெல்லாம் வந்துட்டு நீங்களா பகலில் வரலான்னு வரக்கூடாது, ராத்திரியில் தான் பெரிய பண்டிகை விசேஷமாக இருக்கும். ஆகவே 2026 காலை 8 மணிக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறோம். ஆண்டுடைய நாம மகிமைப்படுவதாக. நம்முடைய திருச்சபையினுடைய ஆராதனை ஒழுங்கு செவ்வாய்க்கிழமை தோறும் பாஸ்டர் ஜான் மதுரம், திருமதி சாந்தி மதுரம் அவங்க ஜெபத்தை நமக்கு அந்த புதிய காலில் நடத்துவாங்க வியாதி உள்ளவர்களுக்காக. புதன்கிழமை பைபிள் ஸ்டடி 6:30லிருந்து 8. வெள்ளிக்கிழமை காலையிலும் மாலையிலும் குடும்ப ஆசீர்வாத ஜெபம் நடக்கும். வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை இரவு ஜெபம். மாதத்தில் 2வது சனிக்கிழமை உபவாச ஜெபம். ஆகவே பல ஜெபங்கள், மற்ற ஜெபங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு நாங்கள் அறிவிப்பு கொடுப்போம். ஆண்டுடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்காக அதிகமாக ஜெபம் பண்ணுங்கள். ஒரு நல்ல செய்தி, என்னுடைய மகன் சந்தோஷ் ரூபன் அவரும் என்னுடைய பேத்தி 2வது பேத்தியும் வருகின்ற செவ்வாய்க்கிழமை காலை புறப்பட்டு புதன்கிழமை காலையிலே அவங்க திருச்சியில் இருப்பாங்க. 17 மணி நேரம் அவர்கள் விமானத்தில் புறப்பட்டு வர வேண்டியது இருக்குது. அவங்க பிரயாணத்துக்காக தயவாய் அவருடைய பிரயாணத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நல்ல கால சூழ்நிலையை கர்த்தர் தர வேண்டும். இயற்கைக்கு ஆண்டவர் கட்டளையிடப்பட வேண்டும். என்னுடைய மருமகளும் மூத்த பேத்தியும் அவங்க 18ஆம் தேதி புறப்பட்டு அவர்கள் வந்து சேருகிறார்கள். அவங்களுடைய பிரயாணத்துக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இப்பொழுது கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்கிற நேரம். நிக்கோலஸ் சொன்ன முன்பாக வந்து ஜெபம் பண்ண போகிறாங்க. நம்முடைய சபை மக்களுடைய கைகளை கர்த்தர் பலப்படுத்தணும். நல்லா கொடுக்கிற சபையாக, தேவைகள் சந்திக்கப்படு ஆண்டவர் நிறைவாக இருக்கணும். நல்லா புதிய ஆலயத்தில் நல்ல பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ, பெரிய ட்ரீ 2 வைக்கலாம் என்று சொல்லி திட்டமிட்டிருக்கிறோம். யாராவது நீங்கள் உதவி செய்யணும்னு நினைச்சா குட்டி போல வாங்கக்கூடாது, சின்னது நீங்கள் வாங்கிட்டு இருக்கக்கூடாது. நல்லா ஹைட்டாக பெருசாக யாராவது நீங்கள் வாங்கணுன்னா ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா விலை கம்மி. ஆலயத்துக்காக அது அப்படியே வருஷந்தோறும் இருக்கும். வாங்கி கொடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிரதர் நிக்கோலஸ் அவங்க ஜெபம் பண்ண போகிறாங்க. நன்றி சுவாமி, நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. சுவாமி தேவர் இந்த அருமையான விளக்கம் நன்றி செலுத்துறாண்டவரே. அப்பா சுவாமி, இது நாங்கள் பழக்க ஒவ்வொரு காணிக்கையும் நீதான் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். அப்பா உம்முடைய கிருபை எங்கள் மேல் இருப்பதனால் நாங்கள் தகப்பனே ஆசீர்வாதமாக இருக்கிறோம். அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தாண்டவரே. எங்கள் காணிக்கையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்க ஆண்டவரே. நாங்கள் மென்மேலும் பெருகும்படிக்கு நீதாமே எங்கள் மீது அனுகூலமாக இருக்கும் நான் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க. எல்லாவற்றையும் நிறைச்சலாம் இயேசு நாமத்தால் ஜெபிக்க சொல்ல பிதாவே, ஆமென். ஒரே ஒரு காரியம், நம்முடைய சபையினுடைய புது வருட கேலண்டர் ஆயத்தமாய் வந்துவிட்டது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்துக்கு 1 நல்ல அழகாக இந்த முறை நல்லா பிரிண்ட் பண்ணி நல்ல கலர்ஃபுல்லாக நம்ம அடிச்சிருக்கிறோம். ஆகவே குடும்பத்துக்கு 1 உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். வருஷந்தோறும் ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு கொடுக்குறோம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா
என்னுடைய நண்பர்களுக்கு, நான் வேலை பார்க்குற ஆஃபீஸ்க்கு, நான் வேலை பார்க்குற ஆஸ்பத்திரிக்கு, இல்லை என்னோடு கூட இருக்கிற என்னுடைய நண்பர் குடும்பத்துக்கு கொடுக்கணும்னு நினச்சா 50 ரூபாய் கொடுத்து நீங்கள் வாங்கி கொள்ளலாம். 50 ரூபாய் கொடுத்து இலவசமாக கிடையாது, சபை மக்களுக்கு இலவசம். சபை மக்களுக்கு குடும்பத்துக்கு 1, எல்லா குடும்பத்துக்குமே கொடுக்கப்படும். நல்ல கலர்ஃபுல்லாக நல்லா அடித்து ரொம்ப அழகாக இந்த முறை பிரிண்ட் ஆகி வந்திருக்கு. ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. தேவைகள் இருக்குது, ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். நிற்போம். பிரதர் ஆரோன் அவர்கள் முன்பாக வந்து நிறைவாக ஜெபித்து முடிக்க போகிறாங்க. ஒய்எம்சி ஆராதனை 10 மணிக்கு நடந்து கொண்டிருக்கிறது. பக்கத்தில் ஆண்டுடைய நாம மகிமைப்படுவதாக. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீர் கொடுத்த உம்முடைய ஆராதனை வேளையில் தகப்பனை எங்களை பங்கு பெற வைத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேருக்கு இந்த நாளில் அந்த ஸ்லாக்கியம் கிடைக்கல ஆண்டவரே. ஆனாலும் தேவன் எங்களை கிருபையாய் இந்த நாளிலே மழையின் மத்தியிலும் எங்களை கொண்டு வந்து இந்த ஆராதனை பங்கு பெற வைத்து உம்முடைய தேவ பயத்திலையும் உம்முடைய பக்தியிலையும் வேத தியானிப்பிலையும் எங்களை அப்பா நடத்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து நீர் போஷித்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ கடைசி நாட்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு பயபக்தி உள்ள வாழ்க்கையை, உமக்கு பிரியமான வாழ்க்கையை, உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் நடந்து அப்பா உம்முடைய ஓட்டத்தை, எங்களுடைய ஓட்டத்தை நாங்கள் ஓடி முடிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு சபையில் கொடுத்திருக்கிற எல்லா காரியங்களிலும் தகப்பனே நாங்கள் நேர்த்தியாகவும் உண்மையாகவும் இருந்து செயல்பட எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிசாசை தகப்பனை நாங்கள் சோதனை நேரத்தில் நாங்கள் ஜெயிக்க நீ கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக தேவனுடைய கிருபை எங்கள் மத்தியிலையும், எங்கள் சபையார் மத்தியிலும், எங்கள் சபையார் குடும்பத்தின் மத்தியிலும், அவர்கள் பிள்ளைகளின் மத்தியிலும் கடந்து செல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய
தகப்பனே உம்முடைய கரங்களை எங்களுக்கு நிலையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக தேவனுடைய கிருபையும் நன்மையும் எங்களுக்கு பெருகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். புதிய மாதத்தில் கூட நாங்கள் கடந்து செல்கிறோம் ஆண்டவரே. நாளை தினத்தில் நீர் அதை ஆசீர்வதித்து அந்த ஆராதனை வேளையிலே தகப்பன் நீர் இடைப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு நாளிலும் கர்த்தர் எங்களை பயன்படுத்தும்படியாக, எங்களை அழைத்த அழைப்பில் நாங்கள் உண்மையுள்ள பாத்திரவான்களாய் நாங்கள் விளங்கும்படியாக கர்த்தரை எங்களுக்கு தகப்பனே நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே அப்பா ஓட நீர் கிருபை பாராட்டுங்க. நல்ல ஓட்டத்தை ஓட கிருபை பாராட்டும். அப்படியாக தேவனுடைய கருத்துக்கள் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. மீதியான வேளையில் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட்பர் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னுடைய ஐக்கிய வல்லமை செய்யும் ஆளுகை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் நம் அனைவரோடு கூட எப்பொழுதும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.